ஹலோ 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 எக்கோசிஸ்டத்துல இருந்து சகலதும் இருக்கு. எஸ்சிஎல் பாக்ஸ் வந்து ஃப்ரீ கொடுத்துருவோம். அப்ப அதுல ஏற்கனவே 60,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்க இந்த 58,000 ரூபாய் இந்த பாக்ஸும் ஃப்ரீ கொடுத்துருவோம். இது வந்து 320 போனது இப்ப 220. வாவ் 1 லாக் டிஸ்கவுண்ட். 1 லாக் டிஸ்கவுண்ட். இந்த 43 இன்ச் டிவி பண்ணீங்கடா இந்த டிவிக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ், அதாவது ஃப்ரிட்ஜ்னா பெரிய ஃப்ரிட்ஜ் இல்ல, இந்த சின்ன ஃப்ரிட்ஜ் வந்து இலவசம். இதுல வந்து 10 லிட்டர் தண்ணி வந்து நீங்க இதுல ஃபில் பண்ணல. இதை நீங்க ஃபில் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா எனி டைம் கூலா தான் இருக்க போறாரு. ரெண்டா நீங்க இதை எடுத்து இதை வெளியில ஒரு கப் ஒன்று வச்சு புஷ் பண்ணீங்கன்னா தண்ணி இதுக்கெல்லாம் வருது. அப்ப குளித்து குடிக்காம நீங்க வைஃபைல கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நீங்க அப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா மற்ற இதுல வந்து ECO எக்கோசிஸ்டம்னு சொல்லி 40ல இருந்து 60 பாகம் மட்டும் நீங்க செல்சியஸ் சுடு தண்ணியாகி 25,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரையுமே விஷய டெவலப்மெண்ட் கொடுத்து நினைக்கிறேன். டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து 15,000 ரூபாய். இந்த பிரைஸ் எவ்வளவு? 15,000. உண்மையில நல்ல பிரைஸ். கூட முதல்ல 45,000 வித்துனாங்க, 15,000 ரூபாய் கொடுக்குறோம். உண்மையா நல்ல அந்த எண்ணெய் செலவும் இல்லாம மற்ற கரண்டும் பெருசாக இதுல போகாது. நீங்க லாக் பண்ணி விட்டீங்க சரி, இது லாக் ஆகும், உங்களுக்கு தலைம்பெறாது. வந்து இது 20,000 வித்துனாங்க, இப்ப வந்து 10,000 50% கழிவோட அரைவாசி கழிவோட வைஃபை கனெக்ட் பண்ணி போட்டு போன்லயே நீங்க பிரிண்ட் கொடுத்து போன்லயே எல்லாம் செய்து அப்ப லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட்டனை பிரஸ் பண்ணிவிட்டா இதை ஓப்பன் ஆகும். லிக்விடும் போட்டு லிக்விடும் வேஸ்ட் ஆகாது, தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. இது மூலமா உடுப்ப போட்டுட்டு வாரண்டியும் உங்களுக்கு தாங்க தருவோம். சாம்சங் எல்லா ப்ராடக்ட்டுமே 1 இயர் ஃபுல் வாரண்டி, 20 இயர்ஸ் கம்பர்ஷன் வாரண்டி இருக்கு. 195 போனது. இப்ப நாங்க ரெடி கேஷுக்கு வந்து 1,40,000 ரூபாய் கொடுத்துட்டு வரோம். 50,000 ரூபாய்க்கு மேல டிஸ்கவுண்ட் போகுது. பிரைஸ் வந்து லோ பிரைஸ்ல இருக்குது. எல்ஜிஎம் விட கொஞ்சம் லோ பிரைஸ்ல இருக்குது. மற்ற வந்து சராசரி இப்ப வாரண்டியை பொறுத்த வரைக்கும் அதே இதுல ஸ்மார்ட் என்ன போகுது சாம்சங்ல. அதுல ஏன்னா ஸ்மார்ட் இப்ப நார்மலா போகுதுன்னா நார்மலா 1 லட்சம் போனது இப்ப உங்களுக்கு 68,000 ரூபாய்க்கு நாங்க தருவோம். வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப கணிக்கமாண்டா ஜாழ்ப்பாணத்துல ஸ்டான்லி வீதியில் உள்ள சிங்ககிரி ஷோரூம்ல. இந்த சிங்ககிரி ஷோரூம் எங்க கண்டு செய்யமாண்டா எல்லாருக்குமே கஸ்தூரியா வீதியில் உள்ள 2 பிக்சர் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னுக்குள்ள NSR பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல இந்த சிங்ககிரி ஷோரூம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய விசேட விலைக்களை கொடுத்து நினைக்கிறோம். அதாவது 25,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரையுமே விசேட விலைக்களை கொடுத்து நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம சில பொருட்களுக்கு வந்து சில பொருள் ஃப்ரீ. அதாவது இந்த 43 இன்ச் டிவி பண்ணீங்கன்னா இந்த டிவிக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ், அதாவது ஃப்ரிட்ஜ் பெரிய ஃப்ரிட்ஜ் இல்லை, இந்த சின்ன ஃப்ரிட்ஜ் வந்து இலவசம். அதே மாதிரி இந்த பெரிய ஃப்ரிட்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த ஏர் ஃப்ரீ அப்படி நிறைய பொருட்களை வந்து இலவசமாக கொடுத்து நினைக்கணும். வாங்க என்னென்ன பொருட்கள் இருக்குது, எவ்வளவு வரையும் விலக்குல தாரணம் எல்லாம் அணிஞ்சு வரலாம். வாங்கோ காணொளிக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. பேர் என்ன பேருனா ஸ்ரீ. ஓகே. எவ்வளவு நீங்க ஒர்க் பண்றீங்க? இப்ப நான் இங்க வந்தேன்னா 2 இயர்ஸ்க்கு மேலேயா. இப்ப இங்க வந்து என்ன ஆஃபர் போய் கொண்டிருக்கு? இங்க நார்மலானா இப்ப சாம்சங் டிவி ஃப்ரிட்ஜ்ல இருந்து சகல எல்லாமே ஆஃபர்ஸ் போகுது. இப்ப நார்மலானா எங்களை பொறுத்த வரைக்கும் கேஷுக்கு டிஸ்கவுண்ட் போகுது உண்டு. மற்றது வந்து வாரண்டி கூட்டி இருக்கிறாங்க. இப்ப நார்மலா சராசரி 10 வருஷம் வாரண்டி கொடுத்துனாங்க. இப்ப 20 வருஷம் வாரண்டி கொடுத்து கொண்டு வரோம். ஃப்ரிட்ஜுகளுக்கு, வாஷிங் மிஷினுக்கு, எல்லாத்துக்கும். டிவிக்கும் 2 இயர்ஸ் வாரண்டி போனது. இப்ப எல்லாம் 1 இயர் கூட்டி கொடுத்துருக்கோம். 3 இயர்ஸ் வாரண்டி போய் கொண்டிருக்கு. சரி உண்டா பாப்போம். மேல வந்து நார்மல் 32 இன்ச் டிவி வந்து போகும். நார்மல் சராசரினா சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கு. சராசரி இந்த டிவி வந்து 90,000 போனது. இப்ப கேஷுக்கு வந்து சராசரி 70,000 ரூபாய் போகுது. இதுல இருந்து நாங்க உங்களுக்கு வட்டி என்ன சொல்லுவோம். உங்களுக்கு நாங்க இதுல இருந்து 12,000 வட்டி 58,000 சொல்லுவோம். இப்ப அதே இதுல ஸ்மார்ட் என்ன போகுது சாம்சங்ல. அதுல ஏன்னா ஸ்மார்ட் இப்ப நார்மலா போகுதுன்னா நார்மலா 1 லட்சம் போனது இப்ப 80,000 ரூபாய் போனது. அதுல இருந்து நாங்க உங்களுக்கு 12,000 வட்டி உங்களுக்கு 68,000 ரூபாய்க்கு நாங்க தருவோம். எல்லாத்துலயும் இப்ப பாக்க போனா பைபேக் நாங்க இப்ப நார்மலா பழைய டிவிக்கு நாங்க கழிவு போகும். அப்படி இல்லையான்னு சொன்னா பழைய டிவி இல்லாதவர்களுக்கு நாங்க நார்மலா சராசரி 12,000 ரூபாய் மாற்று மக்களை விடு கழிப்பீங்க. அதுக்கு வந்து 12,000 ரூபாய் கழிச்சு இதை விட எக்ஸ்ட்ராவா வருது. அப்படியே இதை விட கழிச்சு 50. இது வந்து நார்மலா 68,000 ரூபாய்க்கு நாங்க தருவோம். ஸ்மார்ட் டிவி நீங்க இன்டர்நெட்ஸ் பார்க்கலும், யூடியூப் சேனல்கள், மற்ற போன்ல ஸ்மார்ட் ஜிஆர். இப்ப யாரும் ஃபாரினாக்கள் யாரும் கோல் எடுத்து உங்களோட கதைக்க போறீங்கன்னா இப்ப ஒரு ஃபேமிலியா இருக்கிறாங்க போனை பாக்கல. அப்ப நீங்க அதை நீங்க டிவில ஸ்மார்ட் ஜிஆர் மூலம் ஆன் பண்ணி நீங்க டிவில பாக்கலாம்.
அதே மாதிரி தான் எஸ்சிஎல் டிவி. இது வந்து ஸ்ரீலங்கன்ல எங்க எஸ்சிஎல் எங்க கம்பெனி இந்த டிவி ப்ராடக்ட் உண்டு. இது வந்து நார்மலா போகுது 80,000 ரூபாய் போகுது. கேஷ் பிரைஸுக்கு 55 போகுது. இதுக்கு வந்து 3000 பட்டி 52,000 ரூபாய்க்கு நாங்க தருவோம். இதுக்கும் 3 இயர்ஸ் ஃபுல் வாரண்டி. அதே மாதிரி அதுல நார்மல் டிவியும் இருக்கு. அது வந்து 48,000 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டு வரோம் 3 வருஷம் ஃபுல் வாரண்டியோட. அடுத்தது மாடல் உண்டு ஹைசென்ஸ் உண்டு. நல்ல மூவிங் உண்டு. இப்ப எந்த கைசன்ஸ் எந்த பிராண்ட்? ஹைசென்ஸ் வந்து சராசரி இந்தோனேஷியன் பிராண்ட் தான் நார்மலா. அது வந்து இப்ப நார்மலா போகுதுன்னா அதுல என்ன ஃபெசிலிட்டின்னு சொன்னா 8GB ரேமோட வருது. இப்ப நாங்க நார்மலா ஒரு ஆண்ட்ராய்ட் டேப் வந்து யூஸ் பண்ணோம்னு வைங்களேன், அந்த டேப் வந்து 8GB ரேம் இது நாங்க கொடுத்துருக்கோம். இப்ப நீங்கள் படங்கள் தேவை இல்லைன்னு சொன்னா ஏதாச்சும் அப்ஸ் தேவைன்னு சொன்னா நீங்க நார்மலா டிவில டவுன்லோட் பண்ணி பாக்கலாம். டிவில டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஆண்ட்ராய்ட் குரோம்ல சகலதும் இருக்குது. பிளே ஸ்டோர் ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் பிளே ஸ்டோர் மூலமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதோட பெரிய டிவி இருக்கா? சராசரினா இது ஹைசென்ஸ் பிராண்ட் இல்ல. சராசரி நாங்கள் இது 1.75க்கு வித்துனாங்க. இப்ப நாங்கள் 1,50,000 ரூபாய் கொடுக்குறோம். 1,50,000 ரூபாய் கொடுக்கறது வந்து உங்களுக்கு விலை கூட வேண்டி நீங்க யோசிப்பீங்க. ஆனா அப்படி இல்லை. 1,50க்கு நீங்க எடுத்தீங்கன்னா அந்த 58 மினி பார் அதாச்சும் இப்ப ரூம்ஸுக்கோ இல்லையான்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு பேன் உண்டுக்கு நீங்கள் வச்சு இல்ல மெடிக்கலுக்கு மினி பார் உண்டு. நீங்க உள்ளுக்கு டீஃப்ரிஸும் இருக்கா? சில பேர் யோசிப்பீங்க டீஃப்ரிசர் இல்லையான்னு. உள்ளுக்கு டீஃப்ரிஸும் இது வந்து கூட அந்த மெடிசின் தேவைக்காங்களுக்கு நாங்க நம்மளா யூஸ் பண்ணி அந்த காய்ச்சல் டிராவல் போய்க்கு டிசி கார்டு நாங்க பாவிக்கலாம். இது வந்து நாங்க 58,000 இது நாங்க விற்கிறோம். ஆனா இது வந்து நாங்க உங்களுக்கு இந்த டிவி 150க்கு எடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஃப்ரீ தருவோம். கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் முடிய போகுது. 1,00,000 ரூபாய் முடிய போகுது. அப்படி உங்களுக்கு ஃப்ரீ தேவையில்லைன்னு சொன்னா உங்களுக்கு சின்ன டிஸ்கவுண்ட் ஒன்று பண்ணி 1,25,000 ரூபாய்க்கு நாங்க உங்களுக்கு தருவோம் 3 வருஷம் கம்பெனி வாரண்டியோட. இதுக்கும் 8GB ரேமோட வரும். அதே ஃபெசிலிட்டி தான் இருக்கு. எத்தனை இன்ச் இது? 43. அடுத்தது வந்து இது சாம்சங்ல இப்ப லாஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு பிஜு சீரியஸ் சொல்றது. இப்ப முதல் வந்தது பிஜு வந்து அதுக்கு அப்புறம் சிஜு வந்தது. அதுக்கு அப்புறம் டிஜு தான் வருது. அதுல அட்வான்ஸ் டிஸ்பிளே கிளாரிட்டி ஒரு கிளாரிட்டியை பொறுத்தது. மற்றது 4Kன்னு சொல்லுவோம். இப்ப நார்மலா சராசரி இப்ப எங்களை நாட்டை பொறுத்தவரைக்கும் 4K வீடியோ நார்மலா வருது. அப்ப அதை வந்து நாங்க ஃபுல் HD அதாச்சும் அந்த 43ல போடலாம். போட்டா சப்போர்ட் பண்ண அதுக்கு நாங்க கன்வெர்ட் பண்ணுவோம். இதுகளுக்கு வந்து அப்படி குவாலிட்டி கொஞ்சம் முடியாம அதே 4K கிளாரிட்டிக்கே வரும். இது வந்து நாங்க சராசரி இப்ப 3 வருஷம் ஃபுல் வாரண்டியோட கொடுக்குறோம். இதுக்கு வந்து 4,40,000 போனது. இப்ப நாங்க 3,30,000 ரூபாய் கொடுத்து கொண்டு வரோம். அடுத்த பார்க்க போனீங்கன்னா ஹைசென்ஸ் பிராண்ட்ல வந்து 55 இருக்குது, 65 இருக்குது. இது வந்து சராசரி இதுவும் லாஸ்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன். அதாவது 2024 மாடல்ல வந்த மாடல் ஒன்று தான் A6 சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுல ஒரு அதுல தீம்ஸ் வருது. A6 சீரியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி. இதுக்கு வந்து அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா 4K மாடல். இதுக்கு 16GB ஸ்டோரேஜ் வரும். 16GB ஸ்டோரேஜ் வரும். நீங்க தேவையான படங்கள் ஏதாச்சும் பிளே ஸ்டோர் ஆப்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி நீங்க இதுல சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். எனி டைம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க தேவையான டைம்ல நீங்க எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். சின்ன ஆகல் இருக்கிற ஆகளுக்கு இப்ப போன்களை வந்து கொடுத்து நாங்கள் வந்து பழுதாக்குற நேரம் இதுல வந்து ஒரு வீடியோஸோ இல்லையா கார்ட்டூன் டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க எனி டைம் நீங்க பிளே பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி ஆப்ஷன் இருக்கு இந்த டிவியில. 3 அதுல உள்ள வெளியில சோபைங்க. அது வந்து 75. இதோட பேர் வந்து 65. அது 75. ஓகே. 3 வருஷம் போட் பண்ணல் எல்லாத்துக்குமே 3 வருஷம் ஃபுல் வாரண்டி கொடுத்துக்கோங்க. அடுத்து ஏசி வரி பார்க்க போறோம். ஆனா ஏசி என்ன மாதிரி என்ன ஏசியை பொறுத்த வரைக்கும்னா ஹைசென்ஸ் ஏசி தான் நாங்கள் இப்போ செய்யறோம்னா நல்ல மூவிங் உண்டு. அது என்னன்னு சொன்னா பெனிஃபிட் என்னன்னு சொன்னா பிரைஸ் வந்து லோ பிரைஸ்ல இருக்குது. எல்ஜிஎம் விட கொஞ்சம் லோ பிரைஸ்ல இருக்குது. மற்ற வந்து சராசரி இப்ப வாரண்டியை பொறுத்த வரைக்கும்னா எங்க நாட்டுல எல்லாருமே வாரண்டியை வந்தோன்னு கேட்கறது வாரண்டி எவ்வளவு காலம் இருக்கு. அதுக்குதான் நாங்கள் இப்ப 2 இயர்ஸ் ஃபுல் வாரண்டி கொடுக்குறோம். போட்ல இருந்து அவுட் டோர்ல இருந்து எல்லாமே 2 இயர்ஸ் ஃபுல் வாரண்டி கொடுக்குறோம். மற்றது வந்து இன்வெர்டருக்கு 11 வருஷத்துக்கு கம்ப்ரெசருக்கு வாரண்டி கொடுக்குறோம். மெயின் வந்து கம்ப்ரெசர் தானே, அதுக்கு வந்து 11 வருஷம் கொடுக்குறோம். அதாச்சும் நான் இன்வெர்டர் 2 கேட்டகரி இருக்குன்னா அப்ப நாங்கள் நான் இன்வெர்டருக்கு நாங்கள் வந்து 6 வருஷ வாரண்டியும் இன்வெர்டருக்கு 11 வருஷ வாரண்டியும் கொடுக்குறோம். அதோட 3 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். 1 வருஷத்துக்கு 4 மாசத்துக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம். அதோட ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாமே ஃப்ரீ. என்ன அதாச்சும் 5 மீட்டர்ஸ் மட்டும் அது பைப் லைனிங் சாகலதும் எல்லாமே ஃப்ரீயா வந்து ஃபிட் பண்ணி நாங்களே ஃபிட் பண்ணி எல்லாம் விடுவோம். இதுல வந்து நம்ம சொல்லுவாங்க அந்த பிடியூ சொல்லுவாங்கல்ல, அது என்னது என்ன ரூமுக்கு இப்ப சராசரி நார்மலா வந்துன்னா இப்ப 10க்கு 10 இல்ல 10க்கு 11 சராசரி நார்மலா அதாச்சும் ரூமுக்கு மட்டும் 9,000 BTU 12,000 BTU காணும்.
ஆனா அந்த ஆபீஸ்ன்னு சொன்னா இப்ப வெயில் கூட எக்ஸாம்பிள் இப்படி இந்த ஷோரூமுக்குண்டா இந்த ஒரு சோமரகம்னு சொன்னா 60,000 BTU சராசரி தேவைப்படும். ஏன்னு சொன்னா பல்ப்ன்ற வெக்க ஒரு மனாசரி ஒரு சராசரிங்கிற மனசட்ட BTU வந்து வீட்டையும் ஒரு வெக்க தன்மை ஒன்று இருக்குது. அதோட வந்து இப்ப வெயில் வெக்க தன்மை ஒன்று இருக்கு. மற்றது அடிக்கடி ஷோரூம் கஸ்டமர்ஸ் வந்து போவாங்க. இதுவே வீடுன்னு சொன்னா அந்த அளவுக்கு தேவை. க்ளோஸ் பண்ண அவ்வளவுதான். இப்ப ரூம்ல வந்து அதாச்சும் ரூம் பொறுத்த வரைக்கும் இப்ப 10க்கு ஒரு 9,000 BTU ஒன்று போட்டுருவோம்னு சொன்னா அதுக்கு 2 பேர் தான் மேக்சிமம் இருப்போம். இல்லாட்டி 3 பேர் இருப்போம். 3 பேர் இருந்தா காணும் படிவா. 9,000 BTU இப்ப சராசரி இப்ப எங்களுக்கு போற விலை டிஸ்கவுண்ட் எங்களுக்கு கம்பெனி போகுதுன்னா 9,000 BTU வந்து இன்வெர்டர் வந்து நாங்கள் கொடுத்த நாங்கள் வந்து 260 போனது, ரெடி கேஷுக்கு வந்து 215 போனது. இப்ப நாங்க கொடுக்குற விலை வந்து 1,60,60,000 கொடுக்குறோம். இந்த பேசிய வந்து நாங்க ஒரு மாதம் ஃபுல்லா போட்டா எவ்வளவு யூனிட் ஓடும் நம்மள ஒரு நாளைக்கு எப்படி சொல்ல ஒரு நாளைக்குன்னு சொன்னான்னா இப்ப ரூமை பொறுத்த வரைக்கும் சொல்லணும். இப்ப ரூம்ல சராசரி என்ன இன்வெர்டர் நீங்க போட்டுறீங்கன்னு வைங்க, சராசரி 6 மணித்தியாலம் ஒரு 6 மணித்தியாலம் ஓடிச்சுன்னா ஒரு யூனிட் ஓடும். ஆனா அதை வந்து நாங்க 18 அதாவது ஏசி செட்டிங்ஸ்ல 18க்கு விட்டுட்டு ஓடிச்சோன்னு சொன்னா அப்படி இல்லை. சராசரி நாங்க 20ல இருந்து ஒரு 24க்குள்ள ஒரு நார்மலா சாதாரண கூல்ல விட்டீங்கன்னு சொன்னா 6 ஹவர்ஸுக்கு ஒரு யூனிட் ஓடும். அதாச்சும் இன்வெர்டர்லயும் இருக்குது என்னன்னு சொன்னா 6 மணித்தியாலம் ஒரு நாள் தான் ஒரு யூனிட் ஓடும். அதோட இன்வெர்டர் தன்மை வேலை செய்யறதுக்கு 6 மணித்தியாலம் சராசரி ஆகும். இப்ப ரூம்ஸ் இப்ப போட்டுட்டுன்னா இப்ப ஒரு 4 ஹவர்ஸ்ல நிப்பாட்டி போட்டு திருப்பி வெக்கையா இருக்குன்னு திருப்பி நீங்க ஒன் பண்ணீங்க திருப்பி 6 ஹவர்ஸ் எடுக்கும் இன்வெர்டர் வேலை செய்யுது. அப்ப உங்களுக்கு என்ன செய்யும் யூனிட் கூடத்தான் ஓட பாக்க. இப்ப போட்ட மாதிரி விடுவோம் சராசரி. இப்ப காலையில இப்ப நைட் ஒரு 7க்கு போடுறீங்க, மார்னிங் நீங்க 7க்கு நிப்பாட்ட போறீங்கன்னா அது இந்த சராசரி BTU மாசம் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 30 யூனிட் நார்மலா பாக்கணும். இது வந்து 18,000 BTU சேம் கேட்டகரி தான். இது வந்து 24,000 BTU. இதுகள் மற்றது நாங்கள் இது அதுல நாங்க போட்டிருக்கு வந்து 30,000 BTU. இந்த விலை என்ன? இது வந்து சராசரினா இன்வெர்டர் சொல்றேன். இன்வெர்டர் சராசரி நாங்கள் கொடுத்துனாங்கன்னா இது வந்து 365 போனோம். ரெடி கேஷுக்கு வந்து 310 கொடுத்துனாங்க. இப்ப நாங்க 18,000 BTU கொடுத்துட்டு வரோம். 2,25,000 கொடுத்துட்டு வரோம். ஆஃபர்ஸ் வந்து ஏசிக்கு வந்து இந்த மாசம் நல்ல ஆஃபர்ஸ் போகுது. அதே மாதிரி 24,000 BTU வந்து நாங்க கொடுத்துனாங்க 465. ரெடி கேஷுக்கு வந்து 3,50,000 கொடுத்துனாங்க. இப்ப நாங்க கொடுத்துட்டு வரோம் 2,85,000 கொடுத்துட்டு வரோம். இது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ்னா சாம்சங்ல பேசிக் மாடல் RR20 இப்ப கடைசியா வந்த மாடல். இது என்ன பெனிஃபிட்னு சொன்னா முந்தியல் வந்தது RR20 வந்து இன்வெர்டர் இல்லாம மாடல். இப்ப வந்து RR20 வந்து சாம்சங்ல இன்வெர்டர் மாடல் வந்திருக்குது. இது வந்து 1 இயர் ஃபுல் வாரண்டி 20 இயர்ஸுக்கு கம்ப்ரஷர் வாரண்டி கொடுத்துருக்குறோம். இதுகளுக்கு சாம்சங்ல பேசிக்கா நார்மலா விலை குறைஞ்ச மாடல்ஸ்ல இன்வெர்டர் மாடல் ஃபர்ஸ்ட் இது. இதுக்கு வந்து நாங்க பெனிஃபிட்டா என்ன சொல்ல வரோம்னு சொன்னா 1,00,000 ஒரு பிரைஸ் சொல்ல போனா 1,10,000 ரெடி கேஷ் 1,00,000 போகுது. நாங்கள் வந்து இந்த 7,000 ரூபாய் அயன் பாக்ஸ் வந்து ஃப்ரீ கொடுத்துட்டு இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து அயன் பாக்ஸ் வந்து நாங்க ஃப்ரீ கொடுக்குறோம். உங்களுக்கு அப்படி ஃப்ரீ தேவையில்லைன்னு சொன்னா நாங்க ஒரு 6,000 கிட்ட நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரீயா தராம உங்களுக்கு கேஷ் ஆகும். கேஷுக்கு நாங்க தருவோம். பட் வந்து சின்ன ஃப்ரிட்ஜ் வேண்டிய சிலர் சொல்ற வந்து அந்த ஐஸ் கட்டி படியும் இல்ல இருக்கா? கட்டாயம். அது என்னன்னு சொன்னா அது ஏன் படிக்கிறேன்னு சொன்னா இப்ப இதுலயே ஃபுல் சிஸ்டமும் இருக்குது. இப்ப டீஃப்ரீசர் சிஸ்டம் இதுக்கெல்லாம் இருக்குது, கூலும் இதுக்கான் இருக்குது. அப்ப இதுக்குள்ள இருக்கேக்குல சராசரி அது பெரிய இஷ்யூ இல்ல. இப்ப ஐஸ் கட்டி இதுல வைக்கிறீங்க, ஐஸ் கட்டி இதுல உள்ளுக்கு படியாது. ஐஸ் கட்டி உள்ளுக்கு படிஞ்சாலும் இந்த வெளியில இவ்விடத்துலயும் படிய பார்ப்பேன். அப்ப நாங்க என்ன செய்யணும், இத வந்து இந்த பட்டின் இருக்கு, இந்த பட்டின் அமர்த்தி விட்டோம்னு சொன்னா ஒரு 5 ஹவர்ஸ்ல ஐஸ் கட்டி எல்லாம் தண்ணியா போயிடும். இதை நாங்க அப்படி எடுத்து நீங்க வெளியில ஊத்தணும். இன்வெர்டர்ல அந்த ஒரு இது ஒன்று இருக்குது. சராசரி இதுல செட்டிங்ஸ்ல இருந்து சகலதும் இதுலயே இருக்குது. நீங்க கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே இதுல இருக்கு. நீங்க நார்மலா இதை பயன்படுத்தலாம். அதுக்காண்டி நீங்க ஐயோ ஐஸ் கட்டி படிஞ்சிட்டேன்னு முந்தியாக செய்யற வேலை கத்தி எடுத்து குத்துறது, கரண்டி எடுத்து குத்துறதுமாட்டா. இது வந்து இதெல்லாம் வந்து அலுமினியம் மாதிரி. இது வந்து குத்து பட்டுச்சுன்னு சொன்னா கேஸ் வந்து ஃபுல்லா லீக் ஆயிடும். அதுக்கு பிறகு நீங்க பே பண்ணி தான் செய்யணும். இதெல்லாம் வாரண்டிக்குள்ள வராது. ஆனா சராசரி இதை பார்க்க போனீங்கன்னு சொன்னா இது ஹைசன்ஸ் பிராண்ட். இப்ப நார்மலா பிரைஸை பொறுத்த வரைக்கும் ஒப்பிட்டு பார்க்கணும் போனா இது வந்து 1,70 போனது, இப்போ 1,20 போகுது. நாங்க கேஷுக்கு 1,15,000 கொடுக்குறோம். இது வந்து 1/1 இருக்குது. அப்ப இதுல வந்து கடைசி வந்தாலும் ஐஸ் கட்டி படியாது. இது என்னன்னு சொன்னா செட்டிங்ஸ் எல்லாம் 1/1 இருக்குது. மற்றது வந்து கூலும் நார்மலா நீங்க இது இருந்தாலும் தேவையானாலும் மாத்தி பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஹைசன்ஸ் பிராண்ட். இது டபுள் டோர். இந்த விலை என்ன? இதோட விலை வந்து 1,60 போனது. இப்ப நாங்கள் 1,15,000 சராசரி கொடுத்து கொண்டு வரோம். ஹார்ட் ஆஃபர்ஸும் இருக்குது. கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் அதுகளுக்கும் நார்மலா கமர்ஷியல் பேங்க் 2 இயர்ஸ் அப்படி போகுது. சம்மத் பேங்க் வந்து 36 மந்த் போகுது. அப்படி நார்மலா எல்லாம் நார்மலா போய் கொண்டிருக்கு. இதுன்ற பிரைஸ் என்ன?
இதுண்ட வந்து 1,15,000 கேஷுக்கு வந்து 1,00,000 ரூபாய் போகுது. இந்த 1,00,000 ரூபாய்க்கு இந்த 6,000 ரூபாய் அயன் பாக்ஸ் ஒன்று ஃப்ரீ தான். மந்த்லி பேமெண்ட்ல என்ன மாதிரி முடியும்? மந்த்லி பேமெண்ட் சொன்னா இங்க நீங்க லீஸ்ல எடுக்கிறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 25,000 கட்டணும். மாசம் 8,800 ரூபாய் வரும் 11 மாசத்துக்கு. இல்ல உங்களுக்கு இங்க கொஞ்சம் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் வருது, அப்படி எங்கேயுமே இன்ட்ரெஸ்ட் இப்ப நார்மலா வருதானேன்னா இப்ப இன்ட்ரெஸ்ட் நீங்கள் இங்க கூட வரும்னு சொன்னா நீங்க கவர்மெண்ட் ஜாப் பண்ண சொன்னா நீங்க நார்மலா பிஓசி பேங்க் HMD எதுங்கன்னா கிரெடிட் கார்டு எடுத்தீங்கன்னா சராசரி எங்கள்கிட்டயே கொமர்ஷியல் பேங்க் 2 இயர்ஸ் நார்மலா கன்வெர்ட் பண்ணி பாதிக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா சம்மத் பேங்க் 36 மாசம் மட்டும் நார்மலா போகும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஹைசென்ஸ் என்ன வேணும்னா அடுத்தது இது வந்து ஹைசென்ஸ். இது வந்து 250 லிட்டர் RT32 சொல்றது. இதுவும் பேசிக் மாடல் மாதிரி தான். இதெல்லாம் வந்து இன்வெர்டர், நீங்க தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்த தேவையில்லை. இப்ப நார்மலான இப்ப மழை காலம் டெங்கு பிரச்சனைகள் எல்லாரும் பிஹெச் அவங்க வந்தா கூட உடனே வந்து உங்களோட ஃப்ரிட்ஜ் இன்வெர்டரா, அப்படி இல்லையான்னு சொன்னா என்னன்னு சொல்றது உங்களோட ஃப்ரிட்ஜுக்கு பின்னுக்கு தண்ணி எடுத்து ஊத்துற நீங்களா அதைத்தான் கேட்பாங்க. ஆனா சப்போஸ் சிங்கிள் டோர்லயோ இல்ல வேற முதல் வந்த மாடல்லயோ இன்வெர்டர் இல்லாம மாடல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டீஃபியூசரால தண்ணி ஒளி அப்படி இருக்கும். அதுக்கு டெங்கு நம்பர் பரப்புற இதுகள் இருக்கு. இப்ப இங்க இருக்கிற இன்வெர்டர் மாடல்ஸ் டைப்ல அந்த எதுவும் பிரச்சனையும் இல்லை. தண்ணி வடிதா அடுத்த நிமிஷம் கீட்ட ஃபிட் பண்ணிருக்கு, ஓட்டோ ஆவியா போற மாடல்ஸ் இதுகள் இல்லாம. இதை பார்க்க பொறுத்த வரைக்கும் 1,95 போனது. இப்ப நாங்க ரெடி கேஷுக்கு வந்து 1,40,40,000 கொடுத்துட்டு வரோம். 50,000 ரூபாய்க்கு மேல டிஸ்கவுண்ட் போகுது நார்மலா. ஆனா இதை பாருங்க, இதுவும் சேம் தான். ஆனா இது உயரம் எல்லாமே ஒன்றுதான். ஆனா இது வந்து சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக்கி இருக்காங்க. இதுல பெனிஃபிட் முக்கியமா என்னன்னு சொன்னா 2 இருக்குது அதுக்கும் இதுக்கும். இது வந்து சிக்கன் அதுகள் இல்ல சாக்லேட் அதுகள் நீங்க மேல வைக்கிறீங்க, எடுத்த உடனே சாப்பிடலாது. அப்ப இதுல ஃப்ரெஷ் ரூம் இருக்குது. இப்ப நீங்க இதுக்கு வந்து சாக்லேட்டை வேண்டி எடுத்து வச்சுட்டு நீங்க எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா சிக்கனா ஃபிஷ்ஷா எதாண்டாலும் எடுத்து வெட்டக்கூடிய பதத்துக்கு நீங்க எதுக்கு வச்சு விட்டீங்கன்னா வெட்டக்கூடிய பதத்துக்கு நாங்க எடுத்து வெட்டேன். அடுத்த முக்கிய பெனிஃபிட் என்ன சொன்னா இதுல வந்து 10 லிட்டர் தண்ணி வந்து நீங்க இதுல ஃபில் பண்ணிடலாம். இதை நீங்க ஃபில் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா எனி டைம் கூலா தான் இருக்க போறாரு. ரெண்டா நீங்க இதை எடுத்து இதை வெளியில ஒரு கப் ஒன்று வச்சு புஷ் பண்ணீங்கன்னா தண்ணி இதுக்கெல்லாம் வருது. அப்ப குடிக்க அது என்னன்னு சொன்னா முக்கியமா ஃப்ரிட்ஜை வந்து இன்வெர்டர்னு சொல்ல போற தன்மையும் எங்கட ஏசி மாதிரி தான். இப்ப உள்ளுக்கு கூல் எல்லாம் ஃபில் ஆயிட்டுது. ஃபில் ஆனோடனே ஃப்ரிட்ஜ் வந்து இன்வெர்டர்ல ஓடிக்கொண்டு இருக்க போறாரு. இன்வெர்டர்ல ஓடிக்கொண்டு இருக்கிற தன்மையில வந்து நீங்க ஒரு நாளைக்கு 10 திறந்து வைக்கிறதுக்கும் 20 திறந்து வைக்கிறதுக்கும் கரண்ட் கட்டாயம் யூனிட் ஓடியே தீரும். ஆனா சில பேர் இங்க வந்து என்ன சொல்றது கரண்ட் கொண்டு இன்வெர்டர் கூட ஓடுது. ஆனா இதுதான் ரீசன். எவ்வளவு நாங்க துறக்குறோமோ இப்ப நீங்க துறக்க பாருங்க டக்குன்னு ஒரு கூல் ஒன்று தள்ளுவேக்கல யூனிட் வந்து திருப்பி ஓடத்தான் பார்ப்பேன். எல்லா மாடல்ஸும் அப்படித்தான். இந்த தண்ணிக்கான நாங்க இதை திறந்து எடுத்துறோம்னு சொன்னா இதுல கொஞ்சம் கரண்ட் சேவிங் பாதிக்கும். நல்ல ஒரு அட்வான்டேஜ், நல்ல அட்வான்டேஜ் வந்து. அடுத்து RT28 போட்டுருக்கு. இது RT28. இது சாம்சங் உண்ட. இது சாம்சங் உண்ட நார்மலி நல்ல மூவிங் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வந்து 250 லிட்டர் தான். இது வந்து தனித்தனி செட்டிங்ஸ் ஒரு 1 by 1 இருக்குது. இதுலயும் வந்து கீழேயும் தனித்தனி சிஸ்டம் இருக்குது. இதுல என்ன பெனிஃபிட்னு சொன்னா இந்த முட்டைகள் அதுகள் வைக்கிறதுக்கான கிளாஸ்கள் எல்லாம் இதுலயே அப்படி ஒரிஜினலாவே வருது. மற்ற மாடல்ஸுக்கு எல்லாம் வந்து அந்த கவர் மாதிரி தான் வரும். இது வந்து இதுல வந்து இதுலயே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது மாதிரி ஃப்ரூட்ஸ் ரேம் ஃப்ரூட்ஸ் ரே இருக்குது, ஐஸ் டியூப் ரேம் எல்லாம் இருக்குது. இதுல எடுத்து வச்சுட்டு இது எத்தனை லிட்டர்? 250 லிட்டர். இது வந்து 10 லட்சம் போனது. இப்ப ரெடி கேஷுக்கு 1,70,000 போகுது. 1,00,000 ரூபாய்க்கு 70,000 கருத்தீங்கன்னு சொன்னா இந்த இது வந்து பஜாஜ் பிளண்டர்ன்னு சொல்றது. இது வந்து 15,000 விற்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தருவோம். அப்படி உங்களுக்கு ஃப்ரீ தேவை இல்லையான்னு சொன்னா நாங்க இது இந்த பேலன்ஸை கழிச்சு கொண்டு நாங்கள் உங்களுக்கு இதை வந்து மிச்ச பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட். கம்ப்ரஸருக்கு வந்து 20 இயர்ஸ் வாரண்டி. சாம்சங் எல்லா ப்ராடக்ட்டுமே 1 year ஃபுல் வாரண்டி, 20 years கம்ப்ரஷர் வாரண்டி இருக்கு. ஓகே. அடுத்த மாடல் பார்க்க போனீங்கன்னா இது வந்து இது RT34 சொல்லி, அதாவது 5-in-1 கூலிங்னு சொல்றது சராசரி. இதுல வந்து மேல 5 விதமா நாங்கள் நார்மலா யூஸ் பண்ணி கொள்ளலாம். அது வந்து நார்மலா சராசரி. ஏன்னா இப்ப இது மேல கூல், இதுக்கு மேல டீஃப்ரிசர், இது கீழே கூல். அதே மாதிரி இது மேல கூல், மேல டீஃப்ரிசர், கீழே கூல். ஆனா நீங்க மேல வந்து டீஃப்ரிசரை வந்து நீங்க கூலா மாத்தி பாவிக்கலாம். ஒன்று மற்றது வந்து உங்களுக்கு தேவை இல்லையா 90% நாங்க மேல ஆஃப் பண்ணி விடலாம். அடுத்தது கரண்ட் இல்லையான்னு சொன்னா இப்ப சராசரி ஒரு 5 hours கரண்ட் நிக்கிறேன்னு வைங்களேன், மேல இருக்கிற ஃபுட்ஸோ இல்ல மீனோ ஃபிஷ் எதெல்லாம் பழுதா போறோன்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா இது யோசிக்க தேவையில்லை. இது வந்து கரண்ட், இது வந்து அந்த கூலை வந்து கெப்பாசிட்டியை வந்து இது வச்சிருக்கொள்ளும். இது இந்த கூலாலேயே இவர் வந்து உள்ளுக்கெல்லாம் கூலாவே பழுதா போகாம 5 hours 6 ஹவர்ஸுக்கு இருப்பேன். 2-in-1 கூலிங் பிளஸ் சொல்லி சொல்றது. மற்றது வந்து இது உங்களுக்கு தேவையில்லைன்னா கன்வெர்ட் பண்ணி பாவிக்கிற ஆப்ஷன் எல்லாம் வெளியில இருக்குது. வெளியிலேயே நாங்க எல்லாம் மாத்தலாம். வெளியிலேயே
செகண்ட்ஸ் ப்ரெஷ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நார்மலா சராசரி மாறும். ஓகே ஓகே. இதுல வந்து அந்த ஃப்ரெஷ் ரூம் வந்து இந்த மாடல்ஸ்க்கு இல்ல, அதே விஷயம் இங்க இந்த மாடல்ஸ்ல இருக்குது. இந்த சிக்கன் அதுல வெட்டுறதோ இல்ல சாக்லேட் அதுகளோ எதா இருந்தாலும் நீங்க அதுல மாறிக்கலாம். அடுத்து வந்து இதுக்கு வந்து முக்கியமா ஃபில்டர் ஒன்று கொடுத்து வச்சுக்காங்க. இது என்னன்னு சொன்னா இப்போ உள்ளுக்கு வைக்கிற ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் இல்லைன்னு சொன்னா ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் பழுதா போயிருக்குன்னு சொன்னா அந்த மனங்கள் வந்து டக்குனு துறக்க வெளியில எல்லாம் மெராது. உள்ளுக்கு வந்து அந்த ஃபில்டர் மூலமா அது உள்ளுக்கு ரீஃபில் ஆகிக்கொண்டு இருப்பேன். அதை நீங்க ஒரு 3 இயர்ஸுக்கு பிறகு நீங்கள் அப்படின்னு சொன்னா அந்த ஃபில்டர் அப்படியே கலட்டினும் உள்ளுக்கு ஒரு பஞ்சு மாதிரி இருக்கு, அதை நீங்க மாத்தி விட்டீங்கன்னா சரி. அப்படியான பெனிஃபிட் ஐட்டங்கள்லாம் இருக்கு. சரி, இதுவும் அதே தான். இது வந்து கெப்பாசிட்டி கூடின, இது வந்து RT37 சொல்றது. இது வந்து ஆஃபர் போகுதுதான். இது 345 லிட்டர் உள்ளது. இதுவும் அதே மாதிரி தான் 5-in-1 கூல் தான். என்ன விலை இது? இது சராசரியான 310 வித்துனாங்க. இப்ப நாங்க ஆஃபர்ல கொடுத்துட்டு வரோம் 10,48,000 ரூபாய் கொடுத்துட்டு வரோம். அதோட இந்த 5,000 உள்ள SCL அயன் பாக்ஸ் வந்து ஃப்ரீ தருவோம். இதுக்கும் 1 year வாரண்டி கம்பெனி ஃப்ரீயா தரதுக்கும் 1 year வாரண்டியும் உங்களுக்கு தாங்க தருவோம். இத வந்து சொல்றது சாம்சங்ல சைட் பை சைடுன்னு சொல்லுவோம். கபோர்ட் மாதிரியும் பாவிக்கலாம். ஃப்ரிட்ஜுகள் காலங்கள் போனா அப்புறம் 10 years போனா அப்புறம் பழுதா போனா நீங்கள் கபோர்டாவும் பாவிச்சு கொள்ளையில. இது வந்து ஃபுல்லா டீஃப்ரீசர் வரும்னா இது ஃபுல்லா கூலிங் வரும். நீங்க நார்மலா இந்த கூலிங் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து இந்த நீங்க வெளியில பார்த்தோன்னா ஒன்றையும் காலையில யோசிக்க கூடாது. இதில் வந்து உள் சிஸ்டங்கள் உள்ளுக்கே இருக்குது. எல்லாமே நீங்க தேவையான டைம்ல பாவிச்சு நீங்க இதை லொக் அண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, இதுல இந்த லொக்க வந்து நீங்க யோசிக்க கூடாது வெளியில லொக் பண்றது அப்படி இல்லை. இது வந்து டிஸ்பிளே சிஸ்டத்தை மட்டும் லொக் பண்ணி விடலாம். இப்ப சின்னாக்கள் போன பீச்சுக்கு அடுத்து பட்டன் இருக்கிறது அமர்த்தி இதெல்லாம வெளியில லொக் பண்ணி விட்டீங்கன்னா அப்புறம் 3 செகண்ட் அமர்த்தீங்கன்னா லொக் ரிலீஃப் ஆகும். சரி. இது சராசரியான 1 year ஃபுல் வாரண்டி 20 yearsக்கு கமர்ஷியல் வாரண்டி இருக்கு. இது 647 லிட்டர். இது வந்து 850 போனது. இப்ப சராசரி இது நாங்க கொடுத்துட்டு வரோம் 590க்கு விற்கிறோம். 3 லட்சத்துக்கு மேல வருதுன்னு. 3 லட்சத்துக்கு மேல டிஸ்கவுண்ட் போகுது. இது சராசரி. அடுத்தது இதுவும் இன்னொரு மாடல் தான். இது வந்து நீங்க 10 டோர் தான் யோசிச்சீங்க. இது 10 டோர் இல்ல, இது 3 டோர். ரைட். சரியா எடுத்துட்டு வந்தீங்கன்னா 3 டோர். அதாவது இது ஃபுல்லா டீஃப்ரீசர் சிஸ்டம், இது ஃபுல்லா கூலிங். இது வந்து இந்த மாத்தி பாவிக்கலாமா? இது சேஞ்ச் பண்ணி டீஃப்ரீசர் அப்படி பாவிக்கலாம். இதுல வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. ஏன்னு சொன்னா டீஃப்ரீசர் சிஸ்டம் முழுக்க ஒரே சிஸ்டத்துல இருக்க போகுது. இப்போ ஐஸ் டியூப்லன்னு சொன்னா நீங்க இப்படி லாக் பண்ணி விட்டீங்கன்னா ஐஸ் டியூப்ல வருவா, நீங்க கலட்டி எடுக்க வேண்டியது அந்த சிஸ்டங்கள் இருக்குது. அது ஃபுல்லா கூலிங். இது வந்து ஃபுல்லா கூலிங் தான். வெஜிடபிள் இதெல்லாம் பக்கெட் மூலமாவே எல்லாம் வச்சிடக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து 642 லிட்டர் 7,30,000 போகுது. இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் போகுது உங்களுக்கு 5,90,000 தரலாம். பட் இது வந்து மேட் பினிஷ், அதாவது ஃபிங்கர் எல்லாம் பட்டா ஒரு இதுவுமே வராது. ஃபிங்கர்ல இருந்து இது வந்து ஏதாச்சும் என்னன்னு சொல்றது மெட்டலிக் கலர் மாதிரி தான். இல்ல நீங்க ஸ்க்ராட்ச் பண்ணி இதாண்டாலும் இந்த ஒரு இதுவும் துளைச்சி விட்டீங்கன்னா. இது வந்து ஹைசன்ஸ் பிராண்ட். இதை வந்து என்னன்னு சொல்றது RT49 சொல்றது. இது வந்து ஹைசன்ஸ் பிராண்ட். என்ன இது வந்து கொஞ்சம் பிக் ஃப்ரிட்ஜ் வந்து சொல்லலாம் சராசரி. இது 346 லிட்டர் உள்ளது. இதுக்கு வந்து 1 year ஃபுல் வாரண்டியும் 10 yearsக்கு கமர்ஷியல் வாரண்டியும் இருக்குது. இது வந்து ஆஃபர்ல போதுன்னா 220க்கு இப்போ வித்துனாங்க. இப்ப நாங்கள் 1,85,000 ரூபாய்க்கு விற்கிறோம் ஆஃபர் பிரைஸ். ஆனா இதுக்கு கேஷுக்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட் போகுது, ஃப்ரீ ஐட்டம் இதுக்கு இல்ல. ஆனா இதுக்கு வந்து ஃப்ரீ கொடுக்குறோம். இது வந்து ஹேண்டின்னு சொல்லி இத்தாலியன் பிராண்ட். அதாச்சும் என்னன்னு சொல்றது, இப்ப இதுல வந்து பாருங்க, இதுல டவுன்லோட் த ஆப் இதுல காட்டுது. இது என்ன பெனிஃபிட்னு சொன்னா கேண்டி பிராண்ட், அதாச்சும் இத்தாலியன் பிராண்ட் கேண்டி பிராண்ட்னா இந்த ஆப்ஸை வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா எனி டைம் என்ன இருந்தாலும் ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷின் இருந்தாலும் சரி, இல்ல சரி வேற போன் இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் நீங்க ஓத போன்லயே கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆப்ஸ்லயே கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப நீங்க சராசரி இதை நீங்க சின்ன ஆகல் இருக்கணும், இதை வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து லாக் பண்ண மறந்துட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்க, நீங்க வேலைக்கு போயும் போன் ஆன் பண்ணிட்டு ஆப்ஸ் மூலமா லாக் பண்ணுவீங்க, ஃப்ரிட்ஜ் வந்து லாக் ஆகும். நல்ல அட்வான்டேஜ் உள்ளது. மற்ற இதுக்கு வந்து தண்ணி அமர்த்தி இருக்கக்கூடிய ஆப்ஷனும் இல்ல. செட்டிங்ஸ் எல்லாம் டிஜிட்டல் ஆப்ஷன் எல்லாம் வெளியிலே இருக்குது. இது வந்து சராசரி எங்களுக்கு வர்ற விலை வந்து இது வந்து நாங்கள் 5 லட்சத்துக்கு இப்ப வித்து கொண்டு வந்தாங்க. இப்ப நாங்க 4,40,000 ரூபாய் கொடுக்குறோம். 4,40,000 கொடுக்கறதோட 58,000 SCL ஃப்ரிட்ஜ் வந்து நாங்க ஃப்ரீ கொடுத்தோம். SCL பாக்ஸ் வந்து ஃப்ரீ கொடுத்தோம். அப்ப அதுல ஏற்கனவே 60,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்க இந்த 58,000 ரூபாய் இந்த பாக்ஸும் ஃப்ரீ கொடுத்தோம். இது வந்து இது என்னன்னு சொன்னா பெனிஃபிட், இது இந்த பாக்ஸ்லயும் பெனிஃபிட் இருக்குது. 3 hours நீங்க நார்மலா பேட்டரியில பாவிச்சு கொள்ளலாம். மற்ற சில்லுகளும் இருக்குது, நாங்க எடுத்து கொண்டு பார்ட்டி பாக்ஸ்
கராக்கே மெக்கெல்லாம் வரும். ஓ வைலஸ் மெக்கும் வரும். ரைட் ரைட். நீங்க நார்மலா ஃபங்க்ஷனோ இல்லையான்னு சொன்னா ஏதாச்சும் கம்பெனி ப்ராஜெக்ட் எங்கேயாச்சும் ப்ரொமோஷன் போட போறீங்கனாலும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் சைட் பை சைட் தான் இருக்கு. இதுக்கு வந்து நீங்க 3 லிட்டர் தண்ணி மட்டும் ஃபில் பண்ணிடலாம் இதுகளுக்கு. ஓகே. அடுத்த இன்னொரு ஹைசென்ஸ். இது வந்துன்னா ஹைசென்ஸ் என்னன்னு சொல்றது பெரிய ஒரு அலுமாரி பக்கம் மாதிரி இருக்குது. இது என்னன்னு சொன்னா இது வந்துன்னா இப்ப நாங்க போனு கொட்டுற மாதிரி தான். இப்ப 5D கிளாஸ் 3D கிளாஸ் சொல்லுவோம். அதே மாதிரி இது வந்து 5D. இது 3 கிளாஸ் வந்து டெம்பட்டால செஞ்சிருக்காங்க. நீங்க என்ன அடிச்சாலும் வேணாலும் உடையிற தன்மையிலும் இல்ல மற்ற கீறப்புற தன்மையிலும் இல்ல. இதுக்கு லாக் சிஸ்டம் எல்லாம் வெளியிலேயே இருக்குது. இந்த இதுலயே ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாம் டிஜிட்டல் ஆப்ஷன்கள் வரும். இது பெரும்பாலும் ஹைசென்ஸ் பிராண்ட்ல 1 year ஃபுல் வாரண்டியும் 10 years கம்ப்ரஷர் வாரண்டியும் இருக்குது. இதுக்கு என்ன ஆஃபர் கொடுக்கணும்னு சொன்னா 4,59,000 என்ன சராசரி பிரைஸ். நாங்கள் இப்ப இதுக்கு கொடுத்து கொண்டு வரோம் 4,10,000 ரூபாய்க்கு இந்த 45,000 மைக்ரோ ஓவன் சாம்சங் மைக்ரோ ஓவன் வந்து ஃப்ரீ கொடுத்து கொண்டு வரோம். இந்த அவன் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு வரோம். இதுல கெப்பாசிட்டி வந்து 518 லிட்டர் சராசரி இதுல கெப்பாசிட்டி. அதோட நாங்கள் இது வந்து வேணுமென்று அவங்களுக்கு என்ன ஒரு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் உண்டு நாங்கள் இதுக்கு தருவோம். அதுக்கு பிறகு 10,000 டிஸ்கவுண்ட் வந்து நாங்க உங்களுக்கு தருவோம். மற்றது என்ன சொன்னா ஹைசென்ஸ் இது வந்து இன்வெர்டர் தன்மை நல்ல மூவிங் உண்டு. இந்த கபர்ட் ஐட்டங்கள் அது இதுன்னு சொல்லிக்க கிளாஸ் ஐட்டங்கள் வரைக்கும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கவர்றது கொஞ்சம் கூட நல்ல டிஸ்கவுண்ட் ஒன்று போகுது இப்ப. ஓகே, அடுத்து நாங்க வந்து வாஷிங் மிஷின் பார்க்க போறோம். அது என்ன பிராண்ட் என்னது? இதுன்னா STL சிங்ககிரி லிமிடெட் என்ற ஓன் பிராண்ட். 7.5 கிலோ இதோட வெயிட். இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 7.5 கிலோ. 5 இயர்ஸ் வந்து இதுக்குரிய மோட்டர் வாரண்டியும் ஃபுல் வாரண்டியும் 10 இயர்ஸுக்கு மோட்டருக்கு ட்ரம்முக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து சும்மா இன்வெர்டர் இல்லாத நான் இன்வெர்டர் மாடல். ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் தான். நாங்க அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். நீங்க எடுத்து போற வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மாடல் தான். இது வந்து இன்வெர்டர் நீங்க கரண்ட் பாவிக்குமெண்டு இதை சூஸ் பண்ணிடாது, நார்மலா சூஸ் பண்றது. இதுல இன்வெர்டர் மாடல் டைப் இருக்கு. சாம்சங் வந்து 1 year ஃபுல் வாரண்டியும் 20 இயர்ஸுக்கு மோட்டருக்கு ட்ரம்முக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. எத்தனை கிலோ இது? இது வந்து 13 கிலோ. இதுல 13 கிலோ 16 கிலோ 2 மாடல் இருக்கு. இது 13 கிலோ வந்து நார்மலா பிளாக் கலர்ல வரும். 11 கிலோ வந்து இது ஆஷ் கலர்ல வரும். அதுதான் வித்தியாசம். இதோட விலை என்ன? இது 13 கிலோ விலை வந்து 160 போனது இப்போ 1,25,000 ரூபாய் போகுது. ஓகே, இது வந்து 90 போனதுன்னா இப்போ 80,000. ஓகே, 90,000 ரூபாய் போனது வந்து 80,000. 10,000 ரூபாய் இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. இதுக்கு 45,000 டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓகே, அதோட இதுல இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா இது ஃபுல்லி டிஜிட்டல் இன்வெர்டர் மாடல். நாங்க நார்மலா ஆன் பண்ணிட்டு இதுல ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. நார்மல் வாஷ், குயிக் வாஷ், சூப்பர் கிளீன், டெலிகேர்ஸ், பேபிஸ் சின்னாக்களோடு பண்ண சின்னாக்களோடு போட கொள்ளலாம். பெட்டிங் ஐட்டங்கள், பெட்ஷீட் ஐட்டங்கள், மற்றது எங்களுடைய சோஃபா செட், மூட்ரு கவர் அந்த ஐட்டங்கள் எல்லாத்தையுமே தனியாக போட்டுக்கொள்ளலாம். ஜீன்ஸ் ஐட்டங்கள், டெனிம் சம்பந்தமான உடுப்புகளை ஜீன்ஸ் ஐட்டத்துக்குள்ள போட்டுக்கொள்ளலாம். வெளியில துவைக்கிற உடுப்பை புழிஞ்சு காய வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அதோட இதில் முக்கியமாக கொடுத்துக்கிறாங்க எக்கோ டப் கிளீன். அப்படின்னா எக்கோ டப் கிளீன்ன்றதுன்னா முக்கியமாக இப்போ ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கல்சியம் பிடிக்கிற வீதம் சரியான கூட, தண்ணிக்கு கல்சியம் கூட. அதுக்கு வந்து வாஷிங் மிஷின் வாஷ் பண்ணுற லிக்விட், வாஷிங் லிக்விட்ன்றதுக்கு நாங்கள் உடுப்பு துவைக்கிற லிக்விட், வாஷிங் மிஷின் கழுவுறதுக்கு ஒரு லிக்விட் இருக்குது. கல்சியம் ரிமூவர் இல்லை. கல்சியம் ரிமூவ் போட்டிங்கன்னா ரொம்ப எல்லாத்தையும் மறைச்சி போயிடும். வாஷிங் மிஷின் கழுவுறதுக்கு ஒன்று லிக்விட் இருக்குது. அந்த லிக்விட்டை நீங்கள் எதுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 10.5 மணி நேரம் எக்கோ டப் கிளீனாக கொடுத்துட்டு 2.5 மணி நேரம் போட்டிங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக ட்ரம் எல்லாம் தானே க்ளீன் பண்ணி தண்ணி எல்லாம் வெளியேற்றி ட்ரம்மை வந்து கல்சியம் வராமல் பாதுகாத்து அந்த ஒரு ஆப்ஷன். இது வந்து என்னென்னு சொன்னீங்கன்னா அடிஷனலாக வந்து ஒரு மோட்டர் தண்ணி ஃபிட் பண்ணுறது. இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சூப்பர் ஸ்பீட் மோட்டர் பட்டன் ஒரு 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுவாங்க. சூப்பர் ஸ்பீட் மோட்டர் 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து இதால் அடிஷனலாக தள்ளும். ஓகே, இப்போ சில பெட்ஷீட் ஐட்டங்கள் சாரீஸ்லேருந்து லிக்விட் வந்து டக்குன்னு ரிமூவ் ஆகாது. சூப்பர் ஸ்பீட் மோட்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதாலேயும் தண்ணி போஸ் ஆகும். ரம்மம் வந்து சுற்றி தண்ணி அடிக்கைகளில் கழுவுற வீதம் வந்து கூடுவேன். ஓகே, அவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துக்கணும். அதை விட இதில் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னால் டிலேன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக ஒர்க்கு போய் வரார்கள். இது நார்மல் மிஷின்களுக்குள்ள நாங்கள் உடுப்பை போட்டோம்னு சொன்னால் 1 ஹவருக்குள்ள உடுப்பு துவைக்க முடியும்.
ஒர்க் முடிஞ்சு 4 மணிக்கு வர வரைக்கும் என்னதான் நாங்கள் கம்ஃபர்ட்டை போட்டு சூஸ் பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு ஸ்மெல் ஒன்று வரதான் இருக்குமோ? வரும். இது நீங்கள் டிலே எண்டில் டைமை செட் பண்ணிட்டு போகிறது. மார்னிங் 7க்கு போட்டுட்டு உடுப்பை ஆட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு 4 மணிக்கு ஒர்க் முடிஞ்சு வர கண்டா 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி விட போய் மாதிரி செட் பண்ணி கொடுக்கலாம். பார் டைம் நாங்கள் எடுத்து காயப்பக்கூடிய அதுக்கு ஒரு நீங்கள் 4 மணிக்கு ஒர்க் முடிஞ்சு வரீங்கன்னு சொன்னால் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஓடி 4 மணிக்கு அது முடிஞ்சிருக்கு. சரி சரி கரண்ட் வந்தாலும் அதுக்குரிய டைமில் ஓடிடுது. ஓகே. வாஷ் பண்ணுற அளவுகள் மாற்றிக்கொள்ளலாம். Right. 6 ரகம் எத்தனை நேரம் வாஷ் பண்ணணும், எத்தனை நேரம் சுற்றணும், அதெல்லாமே தானே எல்லா நாங்களே ஆப்ஷன். ஓகே ஓகே நிறைய ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஓகே ஓகே. அடுத்த மேலே பார்த்தே நாங்கள் முதல் பார்த்தது டாப் லோடர். டாப் லோடர். டாப் லோடர் இது வந்து ஃப்ரண்ட் லோடர். சாம்சங் ஃப்ரண்ட் லோடர். இதில் வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. என்னன்னு சொன்னால் இதுக்கும் சேம் சாம்சங் பிராண்ட் எல்லாத்துக்கும் 1 இயர் ஃபுல் வாரண்டியும் 20 இயர்ஸுக்கு மோட்டருக்கு ட்ரம்முக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. இதில் இருக்கிற ஆப்ஷன் ட்ரையர் மாடல். இது வந்து ட்ரையர் மாடலாக பார்க்கிறது. நார்மலாக நாங்கள் இதை ஒன் பண்ணி இது எல்லாத்தையுமே ஃபோன் மூலம் ஸ்மார்ட் திங்ஸ் மூலம் ஃபோன் மூலம் கனெக்ட் பண்ணி இதையும் ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்க்ரீன் வந்து டச் ஓகே டச் பேன் மூலம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் கூட நீங்கள் போகிற உடுப்பை வந்து ட்ரை பண்ணி அயன் பண்ணி போட்டு யூஸ் பண்ணலாம். ரைட் ரைட். வெயில போட்டு காய வைக்கிறது. ஓகே ஓகே. அந்த மாதிரி போட்டுருக்காங்க. அதை விட ஆப்ஷன் 40 பாகிலேருந்து 60 பாக வரைக்கும் சுடுதண்ணியாக்கி துவைக்கும். நார்மல் தண்ணியை வந்து நார்மல் தண்ணியை சுடுதண்ணியாக்கி துவைக்கக்கூடிய ரைட் ரைட் ரைட். 40 பாகிலேருந்து 60 பாக நார்மலாக ஹாஸ்பிட்டல்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி வயது போன பேரண்ட்ஸ் வைக்க எல்லாமே வந்து நல்ல யூஸ் ஆகும். சரி சரி. 40 பக்கம் 60 பாக தானே கீட் பண்ணி எல்லாம் செய்து கொள்ளும். ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு இருக்கிற மாதிரியே எக்கோ டப் கிளீனும் இருக்கு. மற்ற இப்போ நாங்கள் ஒரு உடுப்பு போட்டோம், சரி ஒரு உடுப்பு மறந்துட்டோம், அதை பார்த்து போடணும்னா அதுக்கு போடலாமா? இதுக்கு நாங்கள் உடுப்பெல்லாம் போட்டு வாஷிங் மிஷின் லிக்விட் எல்லாம் விட்டு ஸ்டார்ட்டை கொடுத்துட்டோம். ஓகே. ஓப்பன் பண்ணி லிக்விட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடிஷனலாக ஒரு 2-3 உடுப்பு மறந்துட்டோம் அதை போடணும். அப்போ டக்குன்னு மிஷினை ஆஃப் பண்ணிட்டு இதை திறந்தோம்னு சொன்னால் இதை துறக்க இயலாது. இதை அப்படி உடுப்பு ஆட் பண்ணுறேன்னா மற்ற மிஷின்களுக்கெல்லாம் இதுக்குள்ள இதை ஓப்பன் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் வெளியில் எடுத்து விட்டு அதுக்கு பிறகு தான் ஆட் பண்ணலாம். சாம்சங் மிஷினுக்கு என்ன இதுன்னு சொன்னால் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஓப்பன் ஆகும். இதாலே நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டா இதை ஓப்பன் ஆகும். லிக்விடும் போட்டு லிக்விடும் வேஸ்ட் ஆகாது, தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. இது மூலமாக உடுப்பை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட்டை கொடுத்து சூப்பர். நல்ல இதான்றது. அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. ரைட். இதில் விலை என்னென்னா இதில் என்ன 368 போய் கொண்டு இருந்தது, இப்போ 290 கொடுக்கும். 68 70,000 கிட்ட டிஸ்கவுண்ட். அதுலேருந்து அடிஷனலாக ஒரு 5000 வெட்டி கழிவு 285 கொடுக்கும். ஓகே. எத்தனை கிலோ போடலாம் இதில்? இதில் 10.5 கிலோ. ஓகே. அது மாதிரி இதில் அட்வான்டேஜ் இருக்கா இதில் ஏதாவது? அதை விட அட்வான்டேஜ் என்ன இதில் அட்வான்டேஜ் இல்லை. இப்போ எல்லாரும் வந்து ட்ரையர் மாடல் விரும்புகிற இல்லை. இலங்காவில் எங்கட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரையர் மாடல் பெருசாக தேவையில்லை. எங்கட வெயிலுக்கு அதுக்காக. அப்போ இது வந்து ட்ரையர் இல்லாத போட்டு புளிஞ்சு தரும். நாங்கள் வந்து காய போடலாம். ரெண்டுக்கும் அதிரம் இது. சரி. இது ட்ரையரோட வருது. இது பிரைஸ் குறைவா கொஞ்சம்? இதோட பிரைஸ் வந்து 3,20,000 போனது. இப்போ 2,20,000 போகுது. ஓகே. 1 lakh 2,20,000 3 போனது 3,20 போனது இப்போ 2,20. 1 lakh டிஸ்கவுண்ட். 1 lakh டிஸ்கவுண்ட். வாரண்டியே சேம் தான். சாம்சங் எல்லாத்துக்குமே 1 இயர் ஃபுல் வாரண்டியும் சரி 10 இயர்ஸுக்கு கம்பல்சரி. ஓகே. என்ன நல்ல பெரிய ஃபிரிட்ஜ் இருக்கு. என்ன வேணும்? இதை நீங்கள் வீடுகளில் பாவிக்கிற பீரோ மாதிரி இதை யூஸ் வெளியில் சூடாக இருந்தால் டக்குன்னு உள்ளே மாதிரி இருந்து வைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஹைசன்ஸ் பிராண்ட் அண்ணா இது. ஹைசன்ஸ் பிராண்டில் வந்து இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி இப்போ எங்கள் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மேலே டீ ஃப்ரீசர் கீழே நார்மல் இப்படி தான் வர்றது. ஹைசன்ஸ் பிராண்டில் மேலே நார்மல் கீழே 2 டீ ஃப்ரீசர் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த ஒரு என்ன லாட்சி எழுக்கிற மாதிரி அதுக்குள்ள 2 டீ ஃப்ரீசர் கொடுத்துருக்காங்க. அதனால பெரிய என்ன ஒரு சிக்கனோ ஃபிஷ்ஷோ வைக்கணும்னு சொன்னா மச்சம் சாப்பிட்றாக்கள் மரக்கறி சாப்பிட்றாக்கள் மச்சத்தை கடுமையாக பாவிக்காதாக்கள்னா மச்சத்தை பிரும்பாவும் மரக்கறி ஐட்டங்களை பிரும்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய அளவான வெஜிடபிள் ஃப்ரூட் வைக்கக்கூடிய மாதிரி அளவு பரிமாணத்தில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது டீப் ஃப்ரீஸுக்கு வச்ச மீன் சிக்கன் அந்த மாதிரி ஐட்டங்களை கொஞ்சம் லெஸ் ஆகிறதுக்கு இதுக்குள்ள வச்சு அந்த அதில் வர இந்த பாக்ஸ் மாதிரி இதில் இருக்கேன். ஓகே. கூட வந்து கொஞ்சம் குறைச்சி வெளியில் வைக்கல கொஞ்சம் பலதாகிற தன்மை இருக்குது. ஓகே ஓகே. அது இல்லாமல் நார்மலாக இதுக்கு வச்சு பாவிச்சோம்னு சொன்னால் கூல் தன்மை கொஞ்சம் குறைஞ்சி அதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலேயும் நீங்கள் வாட்டரை வந்து ஃப்ரிட்ஜை துறக்காமல் எடுத்துக்கூடலாம். இதை ப்ரெஸ் பண்ணி
என்னன்னு சொன்னா இது ஃபுல்லி இன்வெர்டர் மாடல் தான். ம். ஃபுல்லி இன்வெர்டரா இருந்தாலும் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாவிக்கிறோம். தண்ணிக்காக தான் தண்ணிக்காக தான் திறக்க வேண்டியது. 10 தரம் தண்ணி திறக்க கூழ் வெளியில போகும். அந்த கூழ் இடத்த வெளியில fill up போகல பண்றது. அந்த இடத்த ஃபில் பண்றது திருப்பி ஃப்ரிட்ஜோட தான். ஸோ நாங்கள் இதுக்குள்ள தண்ணியை ஃபில் பண்ணிட்டு கப்பை வச்சு இதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்து கொண்டு சொன்னா அதால இன்வெர்டர் கரண்ட் வந்து நல்ல சேவிங்காக திறக்க வேண்டிய சந்தர்ப்பம் இல்ல, சந்தர்ப்பம் இல்லை, அதால கரண்ட் வந்து சேவிங்காக போய். ஓகே. மற்ற இது வந்து டச்சிங் தான். 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பாவிக்கும். ஒன் பண்ணுறேன்னு சொன்னால் பவருக்குள்ளே போயிட்டு 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் ஆகும். வைஃபை மோட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸர் ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லி இன்வெர்டர் பிராண்ட். 4,50,000 ரூபா போனது. இப்போ 490 லிட்டர் ஃப்ரிட்ஜ் இது 450 போனது. இப்போ நாங்கள் 390 போகுது. அதுலேருந்து மெடிசன் ஒரு 15,000 வெட்டி கொடுக்கும். ஓகே. 15,000 ரூபா வந்து வெட்டி கொடுக்கும். உண்மையிலே வருஷம் நிறைய ஆஃபர், எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஆஃபர் தான் போய் கொண்டு. இதுவும் வந்து ஹைசன்ஸ் சைட் பை சைட் சாம்சங்ல இருக்கிற மாதிரியே ஹைசன்ஸ்லேயும் வந்து சைட் பை சைட்ன்ற ஒரு மாடல் வந்து. இது வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜை பார்க்குறதுல லெஃப்ட் சைட் வந்து டீஃப்ரீசராகவும் ரைட் சைட் நார்மல் ஃப்ரீசர் நார்மல் கூலராகவும் கீழே மேலே இல்லாமல் சைட் சைட்டாக இருந்தால் சைட் சைட் இதில் உள்ளுக்கு தான் நல்ல ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து அன்லாக் பண்ணுறேன்னு சொன்னால் 3 செகண்ட் லாங் ப்ரெஸ். 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகும். எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கூலிங்கை மாற்றி கொடுக்கலாம். இதுவும் ஃபுல்லி இன்வெர்டர் மாடல் தான். இந்த ப்ரைஸ் என்ன சொன்னீங்க? இது 1 இயர் ஃபுல் வாரண்டியும் 10 இயர்ஸுக்கு கம்ப்ரஸர் வாரண்டியும் போகுது. 445 லிட்டர் 3,80,000 ரூபா போனது. இப்போ 325 கொடுக்குறோம். அதுலேருந்து 10,000 இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஃப்ரிட்ஜ் காட்டுனீங்க? உங்கள்கிட்ட எந்த ஃப்ரிட்ஜ் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது? ஃபாஸ்ட் மூவிங்னு சொன்னால் எங்களுக்கு ஹைசன்ஸில் RT28 ஓகே அந்த மாடலும், சாம்சங்கில் இருக்கிற RT28 தான் நல்ல ஃபாஸ்ட் மூவிங். என்னன்னு சொன்னால் அது பேசிக் மாடலில் இருக்கிறபடியாக நார்மலாக எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டுருவோம். சரி. இது ரெண்டுமே வந்து நாங்கள் கடைகளுக்கு டெஸ்ட் பண்ணுறது. சீத்ரூ பார்த்து நாங்கள் பொருட்கள் எடுக்கக்கூடிய மாதிரி 242 லிட்டர் 283 லிட்டர் 2 அளவுகளில் கொடுக்குறாங்க. இது 4 தட்டு உள்ளது, 5 தட்டு உள்ளது. ஹைசன்ஸ் தான் பிராண்ட். இது 1 இயர் ஃபுல் வாரண்டியும் ப்ரைஸ் இதில் போட்டிருக்கு. 180 விற்றுனாங்க. இப்போ 130 போகுது. அதுல இருந்தும் 50,000 டிஸ்கவுண்ட் போகுது. அதுல இருந்து உங்களுக்கு 5,000 ரூபாய் இன்னும் கிடைக்கும். மந்த்லி வந்து சொன்னால் 60,000 கட்டிட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கி இருப்போம். அப்படியே அதுக்கு பிறகு மந்த்லி வந்து 8,000 அதாவது 9,000 படி 12 months கட்ட வந்து நிபந்தனை கூட உட்பட்டது. சரி. என்ன நிபந்தனைகள்? கவர்மெண்ட் ஸ்டாஃபரால் சைன் பண்ண வேண்டிய வரும். ஜாழ்ப்பாணம் என்றபடியா அந்த டிஸ்டன்ஸுக்குள்ள இருக்குது. சரி சரி. இதென்னா 282 லிட்டர். இதுவும் சேம் ஹைசன்ஸ் தான். 1 இயர் ஃபுல் வாரண்டியும் 5 இயர்ஸுக்கு கம்ப்ரஸர் வாரண்டியும் கொடுத்துட்டு வரோம். 282 லிட்டர். ஓகே. அது சின்ன சைஸ். இது அதுக்கு அடுத்த சைஸ். இது வந்து 2 lakhs கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 140 போகுது. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 5,000 டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். 60,000 ரூபா அதோட நெக்ஸ்ட் ஆகும் 5,000 35க்கு உங்களுக்கு தரலாம். சரி. ஓகே. உங்கள்கிட்ட இது மட்டும் இல்லாமல் லேப்டாப் இருக்குண்ணே. லேப்டாப் என்ன பிராண்ட் செய்றீங்க? லேப்டாப்னா எங்கள்கிட்ட ஹெச்பியும் லெனோவாவும் இருக்கு. ஹெச்பியில் வந்து i3 i5 2 மாடல் இருக்குன்னா லெனோவாவிலும் i3 இருக்கு. லெனோவா வந்து இது i5. ஓகே. 16 GB ரேமும் ஸ்டோரேஜா வந்து 512 GB ஹார்ட் டிஸ்க் SSD கார்டு. 2,70,000 ரூபா போனதுன்னா இப்போ 2,36,000 ரூபா போகுது. அதுலேருந்து ஒரு 5,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 2,31 கொடுக்கலாம். இப்போ வந்து கேம்பஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காண்டி இப்போ உங்கள்கிட்ட கூட இந்த நிறுவனத்திலேயே வந்து லீசிங்லாம் இருக்கா? மாதம் இருக்கக்கூடிய மாதிரி யூனிவர்சிட்டி படிக்கிறார்கள் கூட எடுத்திருக்காங்க. மாதாந்திர அடிப்படையில் போகும். அவைக்கு வந்து இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் வராது. நார்மலாக ஒரு 2,70,000 அந்த மாதிரி வரும். மற்றது ஹெச்பியின் வந்து i3 14 ஜென்ரேஷன். இப்போ இருக்கிற முதல் வந்து எல்லாமே 13 ஜென்ரேஷன் இருந்தது. இப்போ இதில் 14 ஜென்ரேஷன் வந்துருக்கு. i3 இது i7. i3 வந்து 2,04,000 ரூபா போனது. இப்போ 1,95 போகுது. அதுல எந்த ஒரு 3,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 92,000 ரூபாய்க்கு. மற்றது வந்து இது i7. இது வந்து 512 8 GB தான் கொடுக்குறோம். இது 13 ஜென்ரேஷன். 3,96,000 ரூபா போனது. இப்போ 2,98 போகுது. அதுல இருந்து ஒரு 3,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 2,95 கொடுக்குறோம். ரெண்டுக்கும் வந்து என்ன இதுன்னு சொன்னா 2 இயர்ஸ் ஃபுல் வாரண்டி கொடுக்குறோம். 2 இயர்ஸ் ஃபுல் வாரண்டி. சாஃப்ட்வேர் வாரண்டி லைஃப் டைம். ஓகே. என்ன விண்டோஸ் வந்து 11 தான் என்ன?
விண்டோஸ் 11 ம். விண்டோஸ் 11 13 ஜென்ரேஷனாக இருந்தது. இப்போ i3 வந்து 14ம் i7 13ம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்பி பிரிண்டர் இருக்கு. இது அதுல வந்து என்ன? முக்கியமா பிரிண்டர் தான் பார்க்கணும்னா என்ன சொன்னா இப்ப இப்போதையாக்களுக்கு ஸ்டடீஸ் அதுக்கு மற்றதுன்னு சொன்னா நாங்கள் திடீரெண்டு இரவு வந்து இந்த சூம்ல கிளாஸ் நடத்துறாக்களுக்கு திடீரெண்டு போயின்னா இரவு வந்து போய் பிரிண்டல் மடிக்கலாம், கலர் பிரிண்டுகள், ஆர்ட் ஒர்க் அதுகளுக்கெல்லாம் மடிக்கலாது. இது வந்து நல்ல ஃபெசிலிட்டி உள்ள. இது வந்து முக்கியமா என்னன்னு சொன்னா லெப்ல கனெக்ட் பண்ணி எல்லாம் நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ போன்லயே ஏதாச்சும் பேப்பர் அதில் வருதுன்னு சொன்னா நீங்க போன் மூலமா வைஃபை கனெக்ட் பண்ணி போட்டு போன்லயே நீங்க பிரிண்டர் கொடுத்து போன்லயே எல்லாம் செய்து கொள்ளலாம். அப்ப லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ண வேண்டிய Connect அவசியம் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது வந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க சராசரி இந்த ஆப்ஸ் இறக்கிட்டு நீங்க மெயில் ஐடியை கொடுத்துட்டு நீங்க நார்மலா போன்ல இருந்தா கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கொள்ளலாம். அதோட இது வந்து இங்க இல்ல, இது வந்து கார்ட்ரிட்ஜ் வந்து கலர் கார்ட்ரிட்ஜ் வந்து 3500, பிளாக் அண்ட் ஒயிட் வந்து 3000 ரூபாய். கலர் கார்ட்ரிட்ஜ் உள்ளதான் இது. இது வந்து முக்கியமா இது வந்து கொஞ்சம் பிரைஸ் கூட தான். ஆனா இப்போ வந்து நாங்கள் லோ பிரைஸ்ல கொடுக்குறோம். இது வந்து 40,000 வித்துனாங்க. இப்போ வந்து நாங்கள் 32,000 ரூபாய் கொடுக்குறோம். 8,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். 8,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் போது சராசரி. நம்மளா இதுல வந்து என்ன சைஸ் வரையும் பிரிண்ட் அடிக்கலாம்? A4 சைஸ் மட்டும் நீங்க பிரிண்ட் அதாவது கொடுக்கலாம். 12 12 மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து நம்ம நாங்க இதை வந்து ஒரு ஸ்டுடியோ தேவைக்காண்டி எடுக்கணும்னு சொன்னா அதுக்கிட்ட குவாலிட்டியா இருக்கு. ஸ்டுடியோ தேவை ஸ்டுடியோ தேவைகளுக்கு குடும்பல போட்டோஸ் அதுக்கு நல்ல குவாலிட்டியா அடிக்குது. நாங்க இப்ப சராசரி இதை பாருங்க, இது நான் இன்றைக்கு தான் இந்த பிரிண்ட் எடுத்தேன். சும்மா ப்ரொமோஷன் எங்க இது வைக்க நாங்கள் ஒன்று யூஸ் பண்றோம். இந்த அது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே சைஸையும் மாத்திக்கி ஃபுல்லாவே அடிச்சு கொள்ளலாம். கலர்ஸ்லயோ இல்லைன்னு சொன்னா எல்லா கலர்ஸும் அது மல்டி கலர் போட்டோ என்னன்றாலும் நீங்க செய்து கொள்ளலாம். நல்ல குவாலிட்டியா வரும். முக்கியமா நீங்க பார்க்க போனீங்கன்னா ஹை ஃபியூச்சர் இப்ப வந்திருக்கு, நல்ல மூவிங் உண்டு. இது வந்து என்னன்னு சொன்னா சராசரி 4 hours நீங்கள் பேட்டரியிலையும் பாவிச்சு கொள்ளலாம். அப்புறம் நீங்க ரீசார்ஜ் பண்ணி அப்புறம் பாவிச்சு கொள்ளலாம். பெனிஃபிட் என்ன சொன்னா பென்ட்ரைவ் யூஸ் பண்ணலாம், ப்ளூடூத் ஐட்டங்கள்லேருந்து சகலதும் செய்யலாம். முக்கியமா இதுக்கு வந்து 2 மைக், அதாவது வயர்லெஸ் மைக் வந்து 2 மைக் வந்து ஃப்ரீ வருது. இதுக்கு வந்து டிஜிட்டல் மைக்ன்னு சொல்லி இப்போ இதுக்கு வருது. இதுக்கு வந்து டைப் சி சார்ஜர் தான். நீங்க சராசரி ஒன் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா இதுண்ட டிஜிட்டல் வந்து இதுல விடும். சார்ஜர்ல இருந்து எவ்வளவு கனெக்ஷன்ல இருக்குன்னு முழுக்க இதுல விடும். எக்கோ சிஸ்டம் இருக்கு. எக்கோ சிஸ்டத்துல இருந்து சகலதும் இருக்கு. இது விலை என்ன? இதுண்ட ஆரம்ப விலை வந்து 58,000 போனது. இப்ப வந்து நாங்க 43,000 ரூபாய் கொடுத்துட்டு வரோம். 1 year ஃபுல் வாரண்டியோட ஹை ஃபியூச்சர். இது நம்மளா சிங்கர்ஸ் அந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்றாக்கள் மட்டும் சொன்னா டூர் எங்கேயும் போறாக்கள், ஃபன் பண்றது எல்லாத்துக்கும் பைக்ல போறாக்களுக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி உண்டு. அடுத்து வந்து ஹை ஃபியூச்சர் வந்து இது இருக்குது. இதுவும் அதே ஆப்ஷன் தான். இது கொஞ்சம் வோல்டேஜ் கூடுது. இது வந்து 80,000 போனது. இப்ப சராசரி 66,000 போகுது. இந்த 60 அதுக்கு வந்து மேக் ஃப்ரீ வராது. இதுக்கு வந்து மேக் இப்ப ஃப்ரீயோட 65,000 ரூபாய் கொடுக்குறோம். இதுவும் டிஜிட்டல் மைக்கோட உங்களுக்கு ஆன் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா இது இந்த கனெக்ஷன் முழுக்க நீங்க இதுல பார்த்து கொள்ளலாம். இது வந்து இப்ப ஃப்ரீயா கொடுத்துட்டு வராங்க. இந்த கார்ட்ரிட்ஜ் இந்த இதை வந்து நீங்க இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா சரி. இதுக்கு அப்படி ஒன்றும் தேவை, அதுக்கு ஒன்றும் அப்படி தேவையில்லை. அது ஒரிஜினலாக வரும். இது தேவைன்னா நாங்கள் இதில் கனெக்ட் பண்ணி போட்டு எக்கோ சிஸ்டத்துல இருந்து சகலதும் இருக்கு. எல்லாமே இப்ப என்னன்னு சொல்றோம், முந்தித்தான் வந்து பேட்டரி போடணும் இல்லையான்னு சொன்னா வயர் இது அப்படி இருக்கு. இதுகள் அப்படி இல்லை. இதுல வந்து நார்மலாவே இது இந்த சார்ஜர் பேட்டரியோடைய இது வரும். சராசரி பாவிச்சு கொள்ளலாம். அடுத்து வந்து ரைஸ் குக்கர் பொறுத்த வரைக்கும் இதுனா SCL ஏதாச்சும் எங்க ஓன் கம்பெனி பிராண்ட் உண்டு. SCL வந்து இது 2 வருஷம் 8 லிட்டர். இது வந்து 1 வருஷம் 8 லிட்டர். இது வந்து பஜாஜ் இந்தியன் 1 வருஷம் 8 லிட்டர். இதை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் ஃபுல் வாரண்டி கொடுக்குறோம். அதோட வந்து இது 20,000 வித்துனாங்க. இப்ப வந்து 10,000 50% கழிவோட அரைவாசி கழிவோட 10,000 போகுது. அதே சராசரி இது வந்து நாங்கள் கொடுத்தனாங்க 9,500 ரூபாய் கொடுத்தனாங்க. இப்ப வந்து நாங்கள் 7,000 ரூபாய் கொடுத்துட்டு வரோம். பஜாஜை பொறுத்த வரைக்கும் இது 1 வருஷம் 8 லிட்டர் 11,000 போனது. இப்ப 9,500 ரூபாய் கொடுத்துட்டு வரோம். 1 year வாரண்டியோட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சரி, நம்ம அயன் பாக்ஸ்ல என்ன பிரைஸ் இருக்கு? நார்மல் அயன் பாக்ஸ்னா இதுல வந்து SCL இருக்குது, மற்றது பஜாஜ் இருக்குது. பஜாஜ் இதுக்கும் பெனிஃபிட் என்னன்னு சொன்னா இதை வந்து நாங்க 3 விதமா யூஸ் பண்ணிடலாம். இப்ப தண்ணி நார்மலா அயன் பண்ணிடலாம். மற்றது தண்ணி இதுல நீங்க ஃபில் பண்ணிட்டு
லொக் பண்ணிட்டு நாங்கள் இப்ப கசங்கின சர்டுகள்னு சொன்னா இதை புஷ் பண்ணணும்னு சொன்னா இந்த பக்கத்துல தண்ணி வந்து ஃப்ரெஷ் ஆகி நீங்க வடிவா மாத்தி அயன் பண்ணா அது அயனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. மற்றது இதை புஷ் பண்ணி இந்த குளறுகள் மடிப்பு இதால வர்ற தண்ணி காணாட்டி இதை புஷ் பண்ணீங்கன்னா இதால தண்ணி வரும். ஏன்னா நாங்கள் இப்படி புஷ் பண்ணிட்டு நாங்கள் இப்படி அயன் பண்ணி இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதுல விலை என்ன பண்ணீங்க? இதுல விலை வந்தோன்னா 7000 போனது இப்போ 5500 5500 கொடுத்துட்டு வரோம். முக்கியமா இது வந்து பஜாஜ் இல்லை, இது வந்து நார்மல் யூஸ் தான். இது வந்து சொல்ற இப்போ கீட் இருக்கு, கீட் கூட்டி குறைச்சிட்டு நாங்க நார்மலா அயன் பண்ணக்கூடிய மாதிரி தான் இது. எல்லாத்துமே 1 year ஃபுல் வாரண்டி கொடுத்துட்டு வாங்க. முக்கியமா கொலஸ்ட்ரால் ஆக்களுக்கு தானே ஏர் ஃப்ரையர். இது வந்து நாங்க நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 45,000 கிட்ட முதல் வித்துனாங்க, இப்போ வந்து நாங்க 15,000 கொடுக்குறோம். இதுல பெனிஃபிட் என்னன்னு சொன்னா இப்போ சிக்கன் அதுகளோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அதுகளோ நீங்க செய்ய போறீங்க, சிக்கன் அதுகளுக்கு வந்து நீங்க எண்ணெயில சட்டியில போட்டு பொரிச்சு அதை எடுத்து இதெல்லாம் அப்படி தேவையில்லை. சிக்கன் அந்த மசாலா பூசிட்டு நார்மலா எண்ணெயை மேலால தடவிட்டு நார்மலா அப்படி வச்சுட்டு செட்டிங்ஸ் கிரில்னா கிரில் சொல்லி கொடுத்து விட்டீங்கன்னா சரி. அதாவது எண்ணெயே இல்லாம கரண்ட்ல பொரிக்கும். அப்ப அது டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஓகே, டேஸ்ட் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். நாங்க வந்து நல்ல இப்ப நிறைய கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட் அப்படி ஒண்ணும் இல்ல. நல்ல மூவிங் வந்து முக்கியமா கொலஸ்ட்ரால் வருத்தராக்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கு. இப்ப டிஸ்கவுண்ட் பிரைஸ் எவ்வளவு? டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து 15,000. இந்த பிரைஸ் எவ்வளவு? 15,000. 15,000. உண்மையில நல்ல பிரைஸ். கூட முதல்ல 45,000 வித்துனாங்க, 15,000 கொடுக்குறோம். உண்மையில நல்ல அந்த எண்ணெய் செலவும் இல்லாம மற்ற கரண்டும் பெருசா இதுல போகாது. எல்லாம் தேவையான அதுகள் வந்து நார்மலா செய்து கொள்ளலாம். நார்மலா இதை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து இதுலயே முழு சிஸ்டம் இருக்கு. எப்படி செய்விட கேக்ல இருந்து பேக்கிங்ல இருந்து எல்லாமே இதுல செய்து கொள்ளலாம். முக்கியமா பார்க்க வேண்டியது குளிர்காலத்துல பாத்ரூம் கீட்டர் என்டோன்ல. இது வந்து முந்தி வந்த மாதிரி முந்தி நாங்கள் வித்துனாங்க டேங்க் உள்ள மாடல். அதை வித்து நாங்கள் நிறைய கொஞ்சம் கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் சர்டிஃபிகேஷன் இல்லாம இருந்தா என்னன்னு சொன்னா எங்க ஆக்கள் வந்து கூட வந்து எங்க நாட்டுல வந்து எங்க இடத்துல வந்து கல்சியம் படிக்குது. இப்ப நாங்க சுடுதண்ணியா அடிக்கடி குளிக்கல டேங்க் உள்ள மாடல் வந்து அதுக்குள்ள தேங்கி நின்று கல்சியம் படிக்கிற தன்மையோடு வரும். ஆனா இதுல வந்து அப்படி இல்லை. இது வந்து என்னன்னு சொன்னா டேங்க் இல்லாத மாடல். உங்களுக்கு நார்மலா இதுக்கு வந்து டேங்க் இல்ல, இதுக்கு வந்து ப்ரெஷர் பம்ப் தான் இருக்கு. அந்த ப்ரெஷர் பம்ப்ல என்ன செய்யணும்னா நீங்க ஒன் பண்ணினோடனே நீங்க தண்ணி வர ஓட்டோவா ஹீட் ஆகிக்கொண்டு வரும். தேவையான டைம்ல செட் பண்ணி கொடுங்க. இப்ப நீங்க இதுக்கு கிளம்பி என்ன சொல்றது, இப்ப ஹீட் ஆகி வந்தா தண்ணி கூட வருமாண்டு அதுக்கு தான் இதுக்கு ப்ரெஷர் பம்ப் ஃபிட் பண்ணிருக்காங்க. வெற வேகத்தை வந்து கூட்டெல்லாம் குறைக்கலாம். ப்ரெஷர் பம்ப் உள்ள மாடல்ஸ் தான் இது. இது வந்து சராசரி நாங்க 90,000 போனது, இப்ப வந்து இது வந்து 45,000 போகுது. 50% டிஸ்கவுண்டோட 2 வருஷம் ஃபுல் வாரண்டி கொடுக்குறோம். 5 வருஷத்துக்கு ஹீட்டருக்கு வாரண்டி கொடுக்குறோம். என்னொன்னு அதுக்கு அடுத்தது பார்க்க போனீங்கன்னு சொன்னா Panasonic. எங்கேயுமே இப்ப Panasonic கிரைண்டர் வர்றது இல்லை. இப்ப நாங்கள் எங்களோட கம்பெனி வந்து Panasonic கிரைண்டர் இப்ப நாங்க செய்யறோம் திருப்பி. இதுல வந்து என்ன சொன்னா இப்ப நார்மலா இதை பார்க்க போனீங்கன்னு சொன்னா முதல் வந்த மாடல்ஸ் எல்லாமே இல்லைன்னா மற்ற மாடல்ஸ் எல்லாமே இப்ப தேங்காய் அரைக்க போறீங்கன்னா நீங்க தேங்காய் போட்டுட்டு கை பிடிச்சு கொண்டாந்து இருக்கணும். இல்லைன்னு சொன்னா இது கலட்ட பார்க்கும். இந்த மாடல்ஸ் அப்படி இல்லை. இது வந்து ஜூஸோ என்னென்ன இது ஜூஸ் அடிக்கிறது, இது ஆப்பிள் ஆரஞ்சு என்னென்னாலும் போட்டுட்டு நீங்க லொக் பண்ணி விட்டீங்க சரி, இது லொக் ஆகும். உங்களுக்கு தலைம்பெறாது. இதுக்கு பட்டின் ஒன்று இருக்கு, இதை அமர்த்தி விட்டீங்கன்னா அப்பதான் ரிலீஃப் ஆகும். ரிலீஃப் ஆகிக்கல நீங்க எடுத்து பாய்க்கணும். திருப்பி போட்டுட்டு அமர்த்தி விட்டீங்கன்னா லொக் ஆகும். அந்த வீட்டுல உள்ள தேங்காய் அடிக்க அதான் பிரச்சனை. இப்ப இதை வந்து பாருங்க, இது சின்ன, இது வந்து சம்பல் அடைக்கிறதுக்கு அதுன்றதுக்கு நல்ல இதுல வர அந்த 3 கப்புக்குமே இந்த ஃபெசிலிட்டி வருது. 3 கப்புமே இந்த ஃபெசிலிட்டி வரும். அதோட இது என்னன்னு சொன்னா இந்த மாடல் நீங்க பார்க்க போனீங்கன்னு சொன்னா அதுக்காண்டி அந்த மாடலை குறை சொல்றேன் இல்ல, மாடலுக்கு நாங்க கம்பேர் பண்ணுவோம். இப்ப இந்த மாடல் இந்த பார்க்க போறீங்கன்னு சொன்னா இதுண்ட வந்து இந்த வீதம் வந்து கொஞ்சம் தன்மை கொஞ்சம் குறைவு. ஆனா இது வந்து நாங்க ஃபிட் பண்ற வீதத்தின் பெருமதி இது வந்து கூட. இப்ப இது வந்து நீங்க ஃபுல்லா தான் கவர் பண்ண போறீங்க. இந்த இப்படி வச்சுட்டீங்க ஃபுல்லா தான் இதை நீங்க கவர் பண்ண போறீங்க. இதுகளுக்கு வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். இப்படிதான் இருக்கு. இந்த விலை என்ன? இதுல விலை வந்து 39,000 வித்தது, 29,000 ரூபாய் கொடுக்குறோம். HGL பிராண்ட்ல வந்து இப்ப எல்லாமே இருக்கா? டிவி இருக்குது, என்ன இருக்குது பாருங்க. டிவி இருக்குது, அயன் பாக்ஸ் இருக்குது, ஏர் ஃப்ரையர் இருக்குது, ரைஸ் குக்கர் இருக்குது. இனி போய் நீ என்னென்ன முடல்றதுன்னு தெரியல. ஆனா இப்ப சிலங்களை தயாரிக்கிற சில பேர் சொல்லிடுறாங்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா ஓகே, இப்ப நல்ல மூவிங்கும் சிங்கஹரி லிமிடெட் எங்க டவுன் கம்பெனி. இது வந்து முக்கியமாவது வந்து 1 year கம்பெனி ஒன்று கொடுக்குறோம்.
அதோட இது வந்து நாங்க 12,000 வித்துனாங்க, இப்ப நாங்க 7,000 கொடுக்குறோம். டபுள் ஓனர் 7,000 7,000 கொடுக்குறோம், 1 year கம்பெனி வாரண்டியோட. சரி சரி. சில பேர் என்ன சொல்லி இது கரல் பிடிக்கும் அப்படி இப்படி என்று எல்லாம் நிறைய பேர் சொல்லி வேணும். ஆனா என்ன பெனிஃபிட் என்ன இதுல வந்து சொல்ல போனா, இப்ப நீங்கள் சோறு காய்ச்சிறீங்க, சோறு ரைஸ் செய்யறீங்கன்னு சொன்னா அது வந்து பொங்கி வடிஞ்சு வந்து அதெல்லாம் மூத்துப்பட்டு இருக்கேக்கல நீங்க அப்படியே பாவிச்சீங்கன்னா, இல்ல மீன்கள் சிக்கன்கள் பொறிக்கிறீங்கன்னு சொன்னா எண்ணெய் தெரிச்சு வெளியில பாவிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் துடைக்காம விட்டா என்ன செய்யணும்னா அந்த எண்ணெய் தன்மை இந்த இப்ப சோறு காய்ச்சிட்டு அந்த தண்ணீர் இதுல வந்து ஊத்துப்பட்டுதான் பழுதா போடுறது. ஆனா இது கஸ்டமர் சில பேர் வந்து சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. மெயின் காரணம் கேஸ் அடுப்பு பழுதா போறதுக்கு ரீசனே இதுதான். தண்ணி ஊத்துறது, தண்ணி பால் பொங்க விடுறது, அதுகள்ல மைக்ரோவன் கிரில் உள்ளது எல்லாம் சேர்ந்தது இது. இதை பார்க்க போனா இது வந்து 23 லிட்டர். இது வந்து 23 லிட்டர்னா இதுன்ற கெப்பாசிட்டி வந்து இதுக்கு பார்க்க போனா இதுல வந்து நீங்க சாப்பாடு சூடு காட்டலாம், மற்றது தண்ணி கொதிக்க வைக்கலாம், தண்ணியும் கொதிக்க வைக்கலாம். அப்படியான சில விஷயங்களா இதுல செய்யலாம். ஆனா அது வந்து அப்படி இல்லை. இது வந்து டிஜிட்டல் ஆப்ஷன் தான் ஃபுல்லாவே. நீங்க கேக் செய்யலாம், சிக்கன் கிரில் அதுகள் பேக் பண்ணலாம், மற்றது வந்து முக்கியமா சாப்பாடு, மற்றது தண்ணி வந்து சூடு காட்டலும், எல்லா ஃபெசிலிட்டியும் இதுல இருக்குது. ஆனா உங்களுக்கு இதையும் வேண்டி இதுல வந்து சப்போஸ் கிரில் பண்ணலாது இல்லைன்னு சொன்னா கேக் ஐட்டம் செய்யலான்னு சொன்னா நீங்க எலக்ட்ரிக் அவன் வந்து கொண்டு வரணும். புரியும்பா? இது வந்து எல்லாமே சேர்ந்தபடி இதுல இருக்கு பெனிஃபிட். இப்ப இதுல இதையும் டிஃபரன்ஸ் பார்க்க போனீங்கன்னா சராசரி இது வந்து 45,000 ரூபாய், இது வந்து 75,000. அவ்வளவு பிரைஸா வித்தியாசம். இப்ப புரிம்பான்ற நேரம் ஒன்றில் இருக்கிறது எல்லாமே அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரண்ட் லோடர் வாஷிங் மிஷின். இது வந்து நான் உங்களை முதல்ல சொல்லி தெரியுமா, அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து ஹேண்டி என்ற இத்தாலியன் பிராண்ட் வந்து அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு இதையும் நீங்க ஆட் பண்ணி அதுல 1 by 1 வரும். இதுல நீங்க ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல கண்ட்ரோல் பண்ற மாதிரி நீங்க அந்த ஆப்ஸ் மூலமாவே இது ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதுல வந்து முக்கியமா கண்ட்ரோல் பண்ணிக்கல வந்து இது வந்து வைஃபை ஆப்ஷன்ல இருக்கும். நீங்க வைஃபைல கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நீங்க பிறகு நீங்க சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா சரி. கனெக்ட் பண்ணாம மாத்திடாது. கனெக்ட் பண்ணதான் இது நெட்வொர்க் வந்து அதோட கனெக்ட் ஆகி. மற்ற இதுல வந்து ECO எக்கோசிஸ்டம்னு சொல்லி 40ல இருந்து 60 பாகம் மட்டும் நீங்க செல்சியஸ் சுடு தண்ணியாக்கி நீங்கள் இதுல துவைக்கலாம். கூடுதலா ஃப்ரண்ட் டோர் எடுக்கிற எல்லாருமே என்ன ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றார்கள், அப்படி இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் டிராவலிங்ல கொஞ்சம் கூட இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா பெனிஃபிட்னு சொன்னா கிருமிகள் உடுப்புல இருக்கிற கிருமிகள் அது இதுல வந்து ஃபுல்லா அழிச்சு சுடுதண்ணியாக்கி துவைக்கிற ஆப்ஷன்கள் இதுக்கு இருக்குது. இது என்னன்னு சொல்றது, அதோட வந்து ஃப்ரண்ட் டோருக்கு எல்லாமே நல்லா துவைக்கக்கூடிய ஆப்ஷன் சொன்னா இதுல வந்து இந்த ஆப்ஷன் இந்த கல்லு மாதிரி இருக்கு என்னன்னு சொன்னா உடுப்புல வந்து நல்லா சுத்தி அலசி துவைக்கக்கூடிய ஆப்ஷன். எத்தனை கிலோ போடலாம் மேல? இது வந்து 11 கிலோ. இது 11 கிலோ வேண்டா ஹீட் ஆகி துவைக்கிறதுக்கு வந்து சராசரி இதுக்கு வந்து 5 கிலோ தான் போடுவோம். நீங்க 10 கிலோ போட்டு ஹீட்டுக்கு விட்டீங்கன்னு சொன்னா ஹீட் ஆகும். மற்ற இது வந்து ட்ரையர் மாடல். இது வந்து நார்மலா வந்து இது நாங்கள் 2,60,000 போது ரெடி கேஷுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்துனாங்க. இப்ப நாங்கள் 1,60,60,000 ரூபாய் கொடுக்குறோம். 40,000 ரூபாய் சராசரி இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி 1,60,60,000 ரூபாய் கொடுக்குறோம். 1 year ஃபுல் வாரண்டியும் 10 yearsக்கு மோட்டருக்கும் ரொம்பவும் வாரண்டி. இது வந்து சாம்சங் இருக்குது, ஹேண்டி இருக்குது, மற்ற ஹைசென்ஸ் இருக்கு. எது உங்கள்ட்ட கூட எங்களுக்கு மூவிங் வந்து முதலாவது சாம்சங் தான். அது எங்க நாட்டை பொறுத்தவரைக்கும் பிராண்டடாக ஃபர்ஸ்டாவே இருக்கிறாங்க. இது வந்து இப்ப இத்தாலியன் பிராண்ட் வந்து இப்ப நார்மலா மூவிங் ஆகிக்கொண்டு இருக்கு.